ஹாய்டா, நான் ஜாஸ்மின். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ விமென் குக் எஃப்எஃப் காதல் தந்த வழி தீரும் காதலினாலே போயிடலாமா? போன பாட்டில் வந்து ஜங்குக் மேலே ஜிமினுக்கு வந்து கோவம் வந்திருக்கும். அவர் வந்து அடிச்சிருந்துருப்பார். ஜங்குக்கு இது என்னமோ டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக வந்து தோணுது. அவருக்கும் ஜிமினுக்கும் நடுவில் அப்படி என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு சொல்லி அவர் வந்து யோசிக்கிறாரு. ஏன்னா எல்லாத்தையுமே மறந்துருப்பார் இல்லையா? அவர் வந்து அன்றைக்கி ரொம்ப ஓவராக ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பார். பத்தாதுக்கு ஓவராக ஃபீவர் வேறு வந்திருக்கும். ஸோ எல்லாத்தையுமே அவர் வந்து மறந்துருப்பார். ஜிமினுக்கு நம்ம ஆக்சிடெண்ட்டாக ஒரு வாட்டி நடந்தால் பரவாயில்ல, 2 டைம்ஸ் நம்ம இப்படி இருந்திருக்கோம். அப்படி இருந்தும் இவன் எப்படி நம்மளை மறந்தான்? வேணும்னே அவாய்ட் பண்ணுறானா? அப்படிங்கிற மாதிரி ஜிமின் வந்து ஜங்குக்கை தப்பாக யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு. இது கூடால டயாங் அப்புறம் ஜங்குக்கு நடுவில் ஃபைட் வந்திருக்கும். அதில் வந்து ஜிமின் வந்து டயாங்கை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருந்திருப்பாரு. டயாங்க்கு ரொம்ப கோவம் வந்திருக்கும். ஏன்னா ஜிமின் ஜங்குக்கை லவ் பண்ணுறாரு தெரிஞ்சுமே வந்து டயாங் வந்து ஜிமினுக்கு சப்போர்ட்டாக இருந்திருப்பார். ஜிமினே இந்த மாதிரி டயாங்கை பேசுகிறது அவரால் தாங்கிக்க முடியாமல் தான் ஒரு கோவம் அங்கேருந்து போயிருந்திருப்பார். அவரை வந்து சமாதானப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கோட லவ்வை ஜிமின் வந்து ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பார். அப்புறம் அவங்களுக்குள்ள ரொமான்ஸ் போயிருந்திருக்கோம். அதோட தான் நம்ம முடிச்சிருந்தோம். வாங்க அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ ஜிமின் லைட்டாக அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணுறாரு. அவருக்கு உடம்புல ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னு சொன்னால் நல்லா ஈவினிங் டைம் ஆகிடுச்சு, சன்செட் ஆகிட்டுருக்கு. என்னது இவ்வளோ நேரம் தூங்கிட்டோமா அப்படி சொல்லி எந்திரிக்கிறாரு. அவரால் எந்திரிக்கவே முடியல. பாடியில் அவ்வளோ ஒரு பெயினாக இருக்குது. இப்போ தான் ஜிமினுக்கு டயாங்க்கும் அவருக்கும் நடந்த விஷயம் வந்து ஞாபகம் வருது. லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. டயாங் இல்லைன்னு சொல்லி நல்லாவே தெரியுது. எங்கே போயிட்டான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி எந்திரிக்கிறாரு. ஒரு ஃபுல்லாக இப்போ ட்ரெஸ் வேர் பண்ணியிருக்கிறாரு. ஒரு டயாங்கை ஹக் பண்ணிட்டு தூங்கும்போது ட்ரெஸ்ஸே இல்லாமல் தான் இருந்திருப்பார். டயாங் ஃபுல்லாக ஜிமினுக்கு வந்து ட்ரெஸ் வந்து போட்டுட்டு தான் அந்த ரூம் விட்டு வெளியே போயிருந்திருப்பார். ஜிமின் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே வந்து எந்திரிச்சு உட்கார்றாரு. இப்போது ஜிமினோட ஃபேஸ்லேருந்து அந்த ஸ்மைல் அப்படியே போயிடுது. அதுக்கு பதிலாக அவர் கண்ணிலேருந்து அப்படியே டியர்ஸ் தான் வருது. அவருக்கு என்ன இதுன்னே சொல்லவே தெரியல. அவ்வளோ ஒரு பெயினாக இருக்குது. அவரால் முழு மனசாக டயாங்கை ஏற்றுக்கிட்டாருன்னு சொன்னால் அதுக்கு பதில் அவர்கிட்ட இல்லை. ஜங்குக் அப்படி சொல்லி வாயத்தை வந்து ஜங்குக்கோட பேரை சொல்கிறாரு. அவருக்கு ரொம்ப அழுக வருது. ஜங்குக், இன்னமும் நான் ரொம்ப லவ் பண்ணுறேன்டா. எந்த அளவுக்கு உன்னை நான் லவ் பண்ணுறேனோ அந்த அளவுக்கு நான் உன்னை வெறுக்கிறேன். நீ என்னை ரொம்ப காயப்படுத்திட்ட ஜங்குக். இதே பெயினை நான் டயாங்கு கொடுக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். டயாங்கை லவ் பண்ணுறேனான்னு கேட்டால் அதுக்கான பதில் என்கிட்ட இல்லை ஜங்குக். ஆனால் அவன் எனக்கு லைஃப் லாங் வேணும்னு நினைக்கிறேன். அவனை மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா என்னைய அந்த அளவுக்கு கேர் பண்ணி பார்த்துக்கிட்டான். என் மனசில் வேற ஒரு பர்சன் இருக்காங்க தெரிஞ்சோம் அவனுடைய லவ் கொஞ்சம் கூட குறையலை. இப்படி ஒரு பர்சனை நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ சாரி ஜங்குக் அப்படி சொல்லி அந்த கையை எடுத்து பார்க்குறாரு. ஜங்குக்கை அடிச்சிருந்துருப்பார்ல அந்த கை, அதை அப்படியே ஃபேஸில் வச்சு அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறாரு. இப்படி கொஞ்சம் டைம் வந்து ஸ்கிப் ஆகியிருந்திருக்கும். இப்போ ரூம் டோரை திறந்து அவர் வந்து வெளியே வராரு. கிச்சன்லேருந்து சத்தம் வருது. டேங்க் கிச்சனில் தான் இருக்கிறேன்னு சொல்லி நல்லாவே தெரியுது. அவர் ஃபேஸெல்லாம் சரி பண்ணிவிட்டு கிச்சன் கிட்டே போய் பார்க்குறாரு. அங்கே டயாங் என்னமோ வந்து குக் பண்ணிகிட்ருக்கிறாரு. அவருக்கு ஃபுல்லாக அடிபட்டிருக்கு. அப்படி இருந்தும் அவர் என்னமோ பண்ணிகிட்ருக்கிறாரு. இப்போ ஜிமின் மெதுவாக போய் பேக்லேருந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. ஜிமின், டயாங் என்னை விட்டுட்டு நீ எதுக்கு வந்த? டேய், நீ தூக்கத்தில் பசிக்குதுன்னு சொன்னியா? சரி, நீ எந்திரிக்கிறங்காட்டி உனக்கு எதுனா குக் பண்ணணுன்னு நினச்சேன். மார்னிங்லேருந்து நீ சாப்பிட்லல்ல. இப்போ பாரு ஈவினிங்கும் ஆயிடுச்சு. அதனால தான். சரி, நீ வந்து உட்காரு, நான் குக் பண்ணுறேன். இல்லைடா, முடிஞ்சிருச்சு, நீ போய் உட்கார், நான் உனக்கு ஃபுட் எடுத்து தரேன். சரி ஓகே அப்படி சொல்லிவிட்டு ஜிமின் திரும்பலாம் சொல்லி போகிறாரு. ஜிமினை திரும்ப விடாமல் இப்போ டயாங் அப்படியே திரும்பி ஜிமினோட ஃபேஸை பிடிச்சி அப்படியே தூக்குறாரு. என்னாச்சு, ரொம்ப அழுதியா என்ன? ஜிமின் இல்லைன்னு சொல்லி தலையாட்டுறாரு. போய் சொல்லாத ஜிமின், உன் ஃபேஸை பார்த்தாலே நல்லாவே தெரியுது. எனக்கு தெரியும் இன்னமும் மனசில் ஜங்குக் இருக்கிறான் அப்படின்ட்டு. உன் லைஃப்பில் நான் வந்துட்டேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீ ஜங்குக் உன் மனசுலேருந்து எடுத்துரு, புரியுதா? அவனை பார்த்தாலே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. உன்னை அந்தளவுக்கு ஹர்ட் பண்ணியிருக்கான். டயாங், இப்போ எதுக்கு அவ்வளோ கோவப்படுற? சரி ஓகே, இந்த பாரு, நான் கோவம்லாம் படல, பொறுமையாகவே சொல்கிறேன். ஜங்குக்கம் மறந்துட்டு இனிமேல் எனக்கு நீ, உனக்கு நான், புரியுதா? யாருக்காகவும் உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ஜிமின். அப்புறம் நம்மளை பற்றி என் பேரண்ட்ஸ்கிட்ட பேசலான்ட்ருக்கேன். என்ன பேச போகிற? ஏய் பயப்படாத, இதை பற்றி எங்கள் அப்பா அம்மாட்ட பேசலான்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன். நான் எதையுமே என் பேரண்ட்ஸ்கிட்ட மறைக்க மாட்டேன். எங்கள் அம்மாவுக்கு ஆல்ரெடி தெரியும் நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு தெரியாது. தெரிஞ்சால் உன்னை எதனா ஹர்ட் பண்ணிடுவாரோன்னு சொல்லி பயந்துட்டு தான் எங்கள் அப்பா கிட்டே நான் சொன்னேன். அதுதான் இப்போது நம்மளுக்குள்ள
ட்ரயாங் அப்படி சொல்லி அங்கே ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. அப்படியே ஃபேஸை கீழே குனிஞ்சிக்கிறாரு. ஜின்னோட ஃபேஸை தூக்குன மாதிரி பிடிச்சிட்டு, ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன்டா நேற்று, தேங்க்ஸ். ட்ரயாங் எனக்கு ரொம்ப ஷையாக இருக்கு, என்னை விட்டு நான் போகிறேன். விட்டுறதுக்காடா உன்னை இப்படி பிடிச்சி வச்சிட்ருக்கேன். என்ன சொல்லிட்டு இருந்தேன்? என் பேரண்ட்ஸ்கிட்ட பேசலான்ட்டு இருக்கேன். நம்ம ஸ்டடி கம்ப்ளீட் ஆனவுடனே மேரேஜ் பண்ணிக்கலாம், உனக்கு ஓகே தானே? மேரேஜ்னு சொன்னவொன்னே தான் அவருக்கு டக்குன்னு ஜங்கு கூட ஞாபகம் வருது. ஆனால் டயாங் சொன்ன விஷயத்த யோசிக்கிறாரு. நம்ம எக்காரணத்தை கொண்டோம் ஜங்குக்கை பற்றி டயாங்கிட்ட பேசக்கூடாது, இல்லைன்னு சொன்னால் டயாங்கும் ஜங்குக்கும் மறுபடியும் ஃபைட் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டயாங்கை தான் பார்த்துட்ருக்குறாரு. என்ன ஓகே தானே? நீ தான் ஆல்ரெடி நேற்று நைட்டே ஓகே சொல்லிட்டியே. அது அது நான் அப்படியே ஓகே சொல்லலையே. வேறு எப்படி ஓகே சொன்னேன்? நீ ஓகே சொல்லிட்ட, புரியுதா? இனிமேல் மேரேஜ் எப்போன்னு சொல்லிட்டு நான் தான் சொல்லுவேன். என் பேரண்ட்ஸ்ட்டு மட்டும் கிடையாது, உன் பேரண்ட்ஸ்ட்டையும் பேசலான்னு சொல்லியிருக்கிறேன். அச்சோ, அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சால் அப்புறம் கோவப்படுவாங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இப்போ அவருடைய பார்வை ஜிமினோட லிப்ஸ் கிட்ட தான் போகுது. அது ஜிமின்மே பார்த்துட்டாரு. என்ன பண்ணுறேன்? இல்லை, இந்த லிப்ஸ் பற்றியா? உன் ஃபேஸ்க்கும் இந்த லிப்ஸுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குடா. உன் ஃபேஸ் குட்டியாக அழகாக இருக்குது, ஆனால் இந்த லிப்ஸ் பாரு இவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த லிப்ஸை பார்க்க இன்னொன்று கிஸ் பண்ணணும்னு தோணுதுடா. டேங்க் என்ன பண்ணுற அப்படி சொல்லி ஜிமின் பின்னாடி போகலான்னு சொல்லி போகிறாரு. டேங்க் விட மாட்டாரு. அப்படியே அவர் எப்பில் கை போட்டு அப்படியே இழுத்து அவருடைய சீக்ஸ் அப்படியே பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஜிமின்மே அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த கிஸ் அப்படியே ஃபீல் பண்ணுறாரு. என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸு. ரெண்டு பேருமே பயந்து அந்த பக்கம் தான் திரும்பி பார்க்குறாங்க. ரொமான்ஸ் பண்ணுறேன்னா போய் ரூமில் பண்ண வேண்டியது தானே, அங்கே போடுறோம் எருமை மாடு என்னமோ அடி பிடிக்குது அப்படி சொல்லி அங்கேருந்து கிட்டு ஓடியாரா கிச்சனுக்குள்ளே. ஐயோ அப்படி சொல்லி டேங்க் போகிறாரு. அப்படிங்கிறாரு. என்னன்னு சொன்னால் அவருக்கு கையிலலாம் அடிபட்டுருக்குல்ல, அவருக்கு அப்படியே பெயின் ஆகுது. தள்ளுடா எருமை மாடு, காலையிலேருந்து எதுவும் சாப்பிடல, ரொம்ப நேரமாக கிச்சன்லேருந்து ஸ்மெல் வருது, நம்ம அண்ணங்காரன் நம்மளை கூப்பிடுவான்னு சொல்லி பார்த்தா அப்படி தீஞ்சு போன சாப்பாடு கொடுக்குவா. ஐயோ கடவுளே அப்படி சொல்லிட்டு அங்கே கிட்ட வந்து என்னமோ பண்ணிகிட்ருக்கிறா. இதை பாரு, நான் தீஞ்சு போன சாப்பாடு செஞ்சாலும் நல்லா இருக்கும்டி வாயில் வைக்கிறதுக்கு, ஆனால் நீ ஒரு சாப்பாடு செஞ்சு கொடுப்ப பற்றியா? வேணாக்கிட்டும், எனக்கு காலையிலேருந்து ரொம்ப பசிக்குதுடி, நீ தயவுசெய்து கிச்சன் விட்டு வெளியே நான் பண்ணிக்கிறேன். டே அண்ணா, அவனுக்கு அடிபட்டுருக்குடா, நான் பண்ணுறேன், ப்ளீஸ் டி வேணாண்டி, ரொம்ப பசிக்குது, எனக்கு மட்டும் கிடையாது, ஜிமின் கூட ரொம்ப பசிக்குதுடி. ரெண்டு பேரும் தள்ளுறீங்களா, பேசிக்கிட்டு அங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ரெண்டு பேரையும் தள்ளி விட்டுட்டு அவர் போய் குக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இங்கே சிரிக்கிற சத்தம் கேட்குது. கிட்ட திரும்பி பார்க்குறான். அங்கே ஜெஸ்ஸி தான் கிட்ட போது பயங்கரமாக ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கா. அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. எல்லோரும் சேர்ந்து என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணுறீங்களா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஏய் எங்கடி போகிற? என்னை எல்லோரும் சேர்ந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க, இப்போ உனக்கு ஜிமின் கிடச்சிட்டேன்னு சொல்லி சொந்த தங்கச்சியை நீ அசிங்கப்படுத்துறியா? போ, இனிமேல் நான் கூட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. இப்போ கிட்டோட கையை பிடிச்சிட்டு, ஏய் செல்ல தங்கச்சியில் இப்படிலாம் கோச்சிக்கூடாது. இது எல்லாத்தையுமே ஜெஸ்ஸி அவள் கையை செஸ்ட்டுக்கிட்ட அப்படியே கட்டிக்கிட்டு கிச்சன்கிட்ட அப்படியே சாஞ்சபடி கிட்டுவே தான் பார்த்துட்ருக்குறான். அவள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே ஜெஸ்ஸி வந்து அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஓகே ஃபுட் ரெடி ஆயிடுச்சு, எல்லோரும் சாப்பிடுவாங்க அப்படி சொல்லி ஜிமின் ஃபுட்டை எடுத்துக்கொண்டு போய் டைனிங் டேபிளில் வைக்கிறாரு. டே அண்ணா தள்ளுறா, ரொம்ப பசிக்குது அப்படி சொல்லி அங்கே டயங்கை தள்ளி விட்டு ஆளாக போய் கிட்டு தான் உட்காரான். ஜிமின் எடுத்து வைங்க ஜிமின், ரொம்ப பசிக்குது எனக்கு. சரி ஓகே சாப்பிடு அப்படி சொல்லி ஜிமின் வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கிறாரு. இப்போ ஜிமினை பிடிச்சி உட்கார வச்சு, நீ தான் ரொம்ப பசிக்குதுன்னால உட்காரு. டே அண்ணா ரொம்ப கெட்டவன் ஆகிட்டடா, நீ கண்டுக்க மாட்டேறல. ஏய் நான் உன்னை பார்த்துக்கிட்டேன், ஜிமின் உன்னை பார்த்துட்டேன், உனக்கு தானே ஃபஸ்ட்டு ஃபுட்டு கிடச்சி சாப்பிடு அப்படி சொல்லி கிட்டோட தலையில் அப்படியே பாசமாக அப்படியே டேப் பண்ணி கொடுத்துட்டு அவருமே வந்து உட்காராரு. இப்போ ரெண்டு பேருமே அப்படியே திரும்பி ஜெஸ்ஸி அப்படி சொல்லி ட்ரயாங் அப்புறம் ஜிமின் ரெண்டு பேருமே கூப்பிட்றாங்க. ஜெஸ்ஸி இவ்வளோ நேரம் அங்கே கிட்டவே தான் பார்த்துட்டு இருந்திருப்பான். சொல்லு ட்ரயாங், சொல்லுங்கள் ட்ரயாங், சாப்பிடுவா, நீ அண்ணிட்டுருக்க? இல்லை பரவாயில்ல, ஏய் நீ தானே மார்னிங்லேருந்து சாப்பிடல ஜெஸ்ஸி, வா உனக்கு தான் சேர்த்து குக் பண்ணியிருக்கு வா அப்படி சொல்லி ட்ரயாங் வந்து கூப்பிட்றாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஜெஸ்ஸியுமே வந்து உட்காரான். இவ்வளோ நேரம் கிட்டு ஜெஸ்ஸின்னு ஒரு கேரக்டர் அங்கே நிற்கிறதே தெரியாமல் அவள் பாட்டுக்கு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்திருப்பான். இப்போ அப்படியே சைலண்டாக சாப்பிட ஆரம்பிக்கிறான். இப்போது டயாங் ஃபுட் எடுத்து வாயில் வச்சுட்டு, கிட்டு சொல்லண்ணா, நீ இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்த? கரெக்டாக குக் பண்ணுற நேரத்துக்கு வந்த. இவ்வளோ நேரம் நீங்கள் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க, ஸோ உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல. திடீர்னு பார்த்தா குக் பண்ணுற ஸ்மெல் வந்துச்சு, எனக்கு தெரிஞ்சிச்சு ஏன்னா குக் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு. காலையிலேருந்து வேறு ரொம்ப பசியாக, அதனால தான் வந்தேன். ஆனால் வந்து பார்த்தா ரெண்டு பேரும் கிச்சன் கூட பார்க்காம ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க. கிட்டு ப்ளீஸ் அப்படி சொல்லி அங்கே ஜிமின்க்கு ஒரு மாதிரி அப்படியே ஷை ஆகிடுது. ஒரு ஃபேஸில் கை வச்சுட்டு அவர் வந்து ஃபேஸை மறைச்சிட்ருக்கிறாரு. ஜிமின் சீனியர், இதில் என்ன இருக்குது? ரெண்டு பேரும் லவ் பண்ணுறீங்களா? அப்போ ரொமான்ஸ்லாம் பண்ணும் தானே? ஐயோ
ப்ளீஸ் ப்ளீஸ் கிட்டு இந்த மாதிரி பேசாத, இல்லைன்னா நான் எழுந்திரிச்சு போயிடுவேன். ஏய் ஜிமின், இரு நீ சாப்பிடு. கிட்டு சைலண்ட்டாக சாப்பிடு. ஜிமின் கொன்னா என்னன்னு அப்படியே துடிக்குதுப்பா. இரு டே, எனக்கும் ஒரு காலம் வரும்டா. எனக்குன்னு ஒரு பர்சன் வராமையா போயிடுவாங்க. அம்மாடி அப்படிங்கிறா. பேசிகிட்டே இருக்கும்போது அங்கே ஜிமினோட பூனை அப்படியே தாவி வந்து டைனிங் டேபிளில் வந்து உட்காருது. அங்கே கிட்டு பயந்தே போயிட்டா. அம்மாடி, இது இது யாருடைய பூனை? ஏய் ஷீலு, இங்கே என்ன பண்ணுற? அங்கே ஜிமினை பார்த்தோன்னே அது அப்படியே ஜிமின் கிட்டே போயிடுது. ஏய் ஷீலு, எங்கே போயிருந்த? 2 டேஸாக உன்னை ஆளையே காணோம். வர வர நீ வீட்டில் இருக்கிறதே கிடையாது. அப்படியே மியோ மியோ அப்படின்ட்டு ஜிமினோட மடியில் அப்படியே படுத்துக்குது. இப்போ டயாங், ஜிமின் சொல்லு டயாங், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? இந்த ஷீலு தான் என்னையும் ஃபஸ்ட்டு மீட் பண்ண வச்சது. எத்தனையோ வாட்டி உன்னை மீட் பண்ணோம், உன்கிட்ட நான் பேசணும்னு சொல்லி எவ்வளோ ட்ரை பண்ணேன். ஆனால் ஒரு வாட்டி கூட அந்த தைரியம் எனக்கு வரவே கிடையாது. இந்த ஷீலுவால் தான் நானும் நீ அன்றைக்கி மீட் பண்ணோம். ஆமாம் இல்லை அப்படி சொல்லி இப்போ தான் ஜிமினுக்கு அது ஞாபகம் வருது. ஷீலுக்கு தான் நிறைய டேங்க்ஸ் சொல்லணும். இது உனக்கு நான் நிறைய ஃபுட்டு வாங்கி தரேன் அப்படி சொல்லிட்டாயாங். ஷீலுவை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு. அதுவும் மியோ மியோ அப்படி சொல்லிட்டு ஜிமினோட மடியிலே படுத்துக்குது. ட்ரயாங் சொன்ன அந்த வார்த்தை இப்போ அந்த பக்கம் உட்காந்துருக்க கிட்டு அப்புறம் ஜெஸ்ஸி 2 பேருமே மாறி மாறி பார்த்துக்கிறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று சேர்ந்ததே அவங்க ஷீலுவால் தான். அவங்க எப்படி ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணாங்க, அந்த ஜெஸ்ஸி ஷீலு திரத்திட்டு வந்தது, அப்புறம் கிட்டு அந்த மாதிரி பார்த்தது, 2 பேரும் இன்டிமேட்டாக இருந்தது, இது எல்லாமே அப்படியே அவங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்குது. ஜெஸ்ஸி என்னமோ வெச்சக்கண்ணி எடுக்காமல் கிட்டுவை தான் பார்த்துட்ருக்கான். ஆனால் கிட்டுக்கு தான் ஜெஸ்ஸியை பார்க்கவே முடியல. அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் ஆகுது. ஃபேஸ் எல்லாம் அப்படியே ஒரு ரெட்டிஷாக ஆயிடுச்சு. கிட்டு, சொல்லுங்கள் ஜிமின், என்னாச்சு? இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தேன், இப்போ என் ஃபேஸ் இவ்வளோ ரெட்டாக இருக்குது, எதுவும் ஃபீவர் அடிக்குதா என்ன? இல்லை அப்படிலாம் எதுவும் கிடையாது. அப்புறம் என்னடி இவ்வளோ சைலண்ட் ஆகிட்ட அப்படின்னு சொல்லி இங்கே டயாங்கோ கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லைண்ணா. அங்கே கிட்டுக்கு இருக்கவே முடியல. முன்னாடி வேறு ஜெஸ்ஸி வேறு உட்காந்துருக்கா. இவங்க வேறு வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்ருக்குறாங்க. அண்ணா, நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடா. கிட்டு நீ சாப்பிட்லையே அப்படி சொல்லி ஜிமின் டயாங் 2 பேருமே கத்துறாங்க. எனக்கு பசி இல்லை அப்படி சொல்லி கத்திட்டு நேராக ஒரு ரூமுக்கு ஓடிடுறான். என்னாச்சு இவளுக்கு அப்படிங்கிற மாதிரி ஜிமின் டயாங்கை பார்க்குறாரு. அது அப்படி தான் நெட்டு கலந்த மாதிரியே சுற்றிகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டயாங் ஜிமின்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறாரு. இங்கே ஜெஸ்ஸிக்கு லைட்டாக ஒரு ஸ்மைல் வருது. அன்றைக்கி 2 பேருக்குள்ளே நடந்த விஷயம் எல்லாம் இப்போ ஜெஸ்ஸிக்கு அப்படியே தோணிக்கிட்டே இருக்குது. அப்படியே நம்ம கிட்ட சைடு பார்த்தோம் அப்படின்னா ஓடி போய் டோரை லாக் பண்ணவும் தான் அந்த டோரை அப்படியே சாஞ்சபடியே அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணுறா. அன்றைக்கி நடந்த எல்லா விஷயமுமே அவளுக்கு வந்து அப்படியே ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. ஃபேஸ் எல்லாம் அவ்வளோ ஒரு ரெடிஷாக இருக்குது. லிப்ஸில் ஒரு குட்டி ஸ்மைல், அதில் அவ்வளோ ஒரு வெக்கம் தெரியுது. இது எப்படி கட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ரெஸ்ட் ரூம் டோர் தான் வந்து ஓப்பன் ஆகுது. உள்ளேருந்து நம்ம காய் தான் வராரு. ஒரு இடுப்பில் ஒரு டவுல் மாதிரி வியர் பண்ணியிருக்கிறாரு. ஒரு தலையை வந்து இன்னொரு டவுலால் அப்படியே தோட்டிக்கிட்டே அவர் வந்து மிரர் முன்னாடி அப்படியே வந்து நிற்கிறாரு. மிரர் முன்னாடி நின்று அப்படியே வந்து தலையை தோட்டிகிட்டே இருக்கிறாரு. அப்படியே ஸ்டாப் ஆகி இந்த மிரரை அப்படியே உத்து பார்க்குறாரு. என்னது அப்படி சொல்லி இப்படி திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அங்கே சுகா உட்காந்துட்ருக்கிறாரு. அவர் தான் பயந்துடுறாரு. சுகா இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்லி காய் கேட்கும் போதே சுகா எந்த ஒரு ரிப்ளையுமே பண்ணல. அப்படியே காயை தான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ தான் காய் அப்படியே குனிஞ்சு பார்க்குறாரு. பார்த்துன்னு சொன்னால் அவர் தான் மேலே வந்து ஷர்ட் எதுவுமே வியர் பண்ணுற இல்லையா, இப்போது அவர் கையில் வச்சுக்க டவுலை வச்சு அவர் மேலே வந்து அப்படியே போத்திக்கிறாரு. என்ன பண்ணுறதுனே தெரியல. ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடிடலாமா அப்படி சொல்லிட்டு ஓடலான்னு சொல்லி போகிறாரு. அதுக்குள்ளாடி சுகா வந்து காயோட கையை பிடிச்சிட்டு எங்கே போகிறேன், அது நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். இல்லை நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேனே அப்படின்னு சொல்லி அங்கே காய்க்கு ஒரு மாதிரி இருக்குது. சுகாவுக்கு புரியுது. லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, என்ன என்னை பார்த்தா என்ன பூச்சாண்டி மாதிரி இருக்கா என்ன, பார்த்தோன்னே இப்படியே ஓடுறேன், எப்போ பார்த்தாலும் அப்படியே பயப்படுறேன், நான் என்ன பண்ணேன் உன்னையா அப்படி சொல்லி இன்னும் க்ளோஸாக வர்றாரு. அவள் தான் காய் பின்னாடியே போய் அந்த வால் அப்படியே சாஞ்சபடியே நிற்கிறாரு. முன்னாடி சுகா வந்து நிற்கிறாரு. அப்படியே தலையை கீழே குனிச்சிக்கிறாரு. சுகாவோட ஐஸை அவரால் பார்க்கவே முடியல. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. சுகா காய் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு காலேஜில் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா அப்படி சொல்லி நிமிந்து காய் வந்து சுகாவை பார்க்குறாரு. இல்லை, ஜங்கு கூட ஃபேஸ்லாம் ரொம்ப வீங்கி போயிருக்க, அவன் தானே எல்லாரையும் அடிப்பான், இன்றைக்கி அவனை யார் அடித்தா, அவன்கிட்ட கேட்டால் பதில் வராது தான் உன்கிட்ட வந்தேன். போச்சுடா, இதுக்கு பயந்த போது நடந்துருச்சு அப்படி சொல்லி அவருக்கு அப்படியே உள்ளே அப்படியே படப்படன்னு அடிச்சுக்குது. இவளுக்கிட்ட சுகா நிற்கிறது கூட அவருக்கு இப்போ பிரச்சனை கிடையாது. அவர் கேட்ட கேள்வி தான் அங்கே பிரச்சனையே. சரி ஜிமினை பற்றி நம்ம வாயை திறந்தோன்னு சொன்னால் ஜங்குக் அவ்வளோதான்.
ஜிமின் தான் இந்த மாதிரி பண்ணான் அப்படின்னு சொல்லி சுகாவுக்கு தெரிஞ்சுன்னு சொன்னான். அடுத்த செகண்டே ஜிமின் சுகாவோட கண்ட்ரோலில் இருப்பார். இதுக்கு பயந்துக்கிட்டே எதுவுமே சொல்ல அப்படியே கல்ப் பண்ணிக்கிட்டே சுகாவே பார்த்துட்டு இருக்கிறாரு. என்ன உன்னையே தான் கேட்குறேன், காலேஜில் என்ன நடந்துச்சு எதையுமே மறைக்கக்கூடாது. என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு தைரியம் உன்கிட்ட இருக்குது என்கிட்ட போய் சொல்கிறதுக்கு அப்படி சொல்லி சுகா கேட்குறாரு. அதுதானே என்கிட்ட இருக்க வீக் பாயிண்ட்டு. உங்களை பார்த்து நான் ஏன் இப்படி பயப்படுறேன்? இப்படி இருந்தால் எப்படி லைஃப்லாம் உன் கூட நான் இருக்க முடியும்? அட கடவுளே, உனக்கு யாருமே கிடைக்கலையா? இந்த சுடுமூஞ்சி தான் எனக்கு கிடைச்சானா? ஷோ அப்படி சொல்லி அவர் மனசுக்குள்ளே அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன யோசிச்சுட்ருக்க? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. என்ன நடந்தாலும் இந்த விஷயத்தை நம்ம சொல்லவே கூடாது. சொன்னோன்னு சொன்னால் மறுபடியும் எதுனா ப்ராப்ளம் ஆகும். என்ன பண்ணுறது? அது ஃபுட்பால் விளையாடும் போது ஃபேஸில் பட்டுருச்சு. யார் ஃபேஸில்? உன் ஃபேஸ்லையா? ஆமாம். இல்லை இல்லை, ஜங்குக்கோட ஃபேஸில். இன்றைக்கி ப்ராக்டிஸ் இருந்துச்சு. இல்லை, நேற்று ப்ராக்டிஸ் இருந்துச்சு. அப்போது ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஜங்குக்கோட ஃபேஸில் வந்து பால் பட்டுருச்சு. அதனால தான் ஃபேஸ் அவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது. நீ சொல்கிறது உண்மையா? ஆமாம், சத்தியமாக உண்மை அப்படி சொல்லி அவர் தலையில் கையை வச்சு சத்தியம் பண்ணுறாரு. இன்னொரு கையால் அவரோட நெக்கை வந்து பிடிச்சிக்கிறாரு. ஓ அப்படி சொல்லி இப்போது ஒரு ஸ்டெப் பின்னாடி போய் சுகா காயை மேலேருந்து கீழே வரையும் பார்க்குறாரு. காய் அதை கையை தலையிலேருந்து எடுக்கவும் இல்லை, அவர் நெக்கிலேருந்து எடுக்கவும் இல்லை. அப்படியே பேந்த முழிச்சிக்கிட்டே சுகாவை தான் பார்த்துட்ருக்கிறாரு. உண்மையாவா? ப்ராமிஸா அப்படி சொல்லி மறுபடியுமே வந்து சொல்கிறாரு. சரி, ஓகே, நான் நம்பிட்டேன். என்ன இவர் சொல்கிறது நம்பிக்கை இல்லாத மாதிரி இருக்கு. உண்மையை சொன்னால் அவன் அடிப்பான், பொய் சொன்னால் இவர் அடிப்பார். இந்த அண்ணன் தம்பிக்குள்ளே நடுவில் மாட்டிக்கிட்டு நான் தான் சாவுறேன். சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா சொன்னார், ஜங்கு கூட சேராதுன்னு. ஜங்குக்கால தான் எனக்கு இந்த நிலமை அப்படி சொல்லி இவர் இங்கே மைண்ட் வாய்ஸ் பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டாப் ஆகிடுறாரு. என்னன்னு சொன்னால் சுகா ரொம்ப கிட்ட வந்து அவருடைய ஃபேஸை எடுத்தாந்து இப்போது காயோட நெக்க கிட்ட வச்சு ஸ்மெல் பண்ணுறாரு. இப்போ தான் குளிச்சுட்டு வந்தார் இல்லையா, அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாரு காய். இப்போது நெக்கிட்ட சின்னதாக ஒரு கிஸ் பண்ணுறாரு. அப்படியே காயை அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. 2 கையுமே டைட்டாக அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரி அந்த மாதிரி பிடிச்சிட்டு நிற்கிறாரு. சுகாவை டச் கூட பண்ணல. சுகா இப்போ அவர் கையை எடுத்து காயோட பாடிலாம் அப்படியே சாஃப்டாக அந்த மாதிரி அப்படியே ரப் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இப்போ தான் காய்க்கு தோணுது, எப்படா நம்ம மேலேருந்து அந்த டவுல் விழுந்துச்சு அப்படின்னு அவர் ப்ராமிஸ் பண்ணுறேன்னு சொல்லி 2 கையுமே எடுத்துருந்துருப்பார் இல்லையா, பிடிச்சி இந்த டவுலை கீழே விட்டார். அதுக்கு தான் ஒரு ஸ்டெப் பின்னாடி போய் சுகா வந்து காயை வந்து பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இது கூட தெரியாமல் காய் வந்து எப்படியாவது இந்த பொய்யை உண்மையாக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி அவரங்க நினச்சிட்டு இருந்திருப்பாரு. காய் அந்த மாதிரி பார்த்தோன்னே சுகாவுக்கு வேறு மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. காய்கிட்ட க்ளோஸாக போகணுன்னு சொல்லி சுகாவுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய காயோட பாடி ஃபுல்லாக அந்த மாதிரி வந்து பண்ணுறது. இப்போது சுகா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ணிக்கிட்டே இப்போது காயோட லிப்ஸில் வந்து அப்படியே சாஃப்டாக அவருடைய லிப்ஸ் மேலே அவரோட லிப்ஸை வைக்கிறாரு. எதுவுமே பண்ணல. இப்போ கண்ணை நிமிந்து காயை தான் பார்க்குறாரு. காய் அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் அப்படியே பெருசாகி போய் அப்படியே வியர்டாக அந்த மாதிரி முழிச்சிட்டு நிற்கிறாரு. சுகா லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே லிப்ஸ் அப்படியே மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. காய் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணுறாரு. இப்போ அவருடைய கை ஆட்டோமேட்டிக்காக சுகாவோட ஷர்ட்டில் இருக்குது, அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. ரொம்ப நேரமாக அந்த கிஸ் வந்து அப்படியே போய்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே காயுமே அப்படியே பேக் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சுகா கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய கையை கீழே அப்படியே எடுத்துகிட்டே போகிறாரு. டக்குன்னு சுகாவோட கையை காய் வந்து பிடிச்சிக்கிறாரு. என்னன்னு சொன்னால் அந்த டவுலுமே ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சுகா வந்து அங்கே ட்ரை பண்ணியிருந்திருப்பாரு. காய் உஷாராகி சுகாவோட கையை அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. இப்போது அந்த கிஸ்ஸை அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு சுகா காயை பார்க்குறாரு. காய் பயந்து போய் சுகாவை பார்த்துட்டு இருக்கிறாரு. சுகா லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன், இதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை, இதெல்லாம் சடனாக நடந்துருச்சு. ஆனால் உன்கிட்ட வேறு ஒன்று கேட்கலாம் தான் வந்தேன். என்கிட்ட பொய் சொல்கிறேன்னு சொல்லி நல்லாவே தெரியுது, யாருக்காக பொய் சொல்கிறேன்னு சொல்லியும் தெரியுது. ஜங்குக்காக தான் நீ என்கிட்ட பொய் சொல்கிற. ஜங்குக்கு ஒரு ப்ராப்ளம்லாம் கண்டிப்பாக என்கிட்ட நீ சொல்லுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட அதிகமாக நீ ஜங்குக்கு மேலே பாசம் வச்சுருக்கணும் எனக்கு தெரியும். அதனால தான் என் லைஃப் பார்ட்னர் ஒன்று நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப பெரிய ப்ராப்ளமானா நீ கண்டிப்பாக என்கிட்ட சொல்வேன்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, நான் வரேன் அப்படி சொல்லி போனவர் அப்பா அப்படி சொல்லிட்டு அவர் இப்போ தான் அவர் செஸ்ட்டில் அப்படியே கையை வைக்கிறாரு. இப்போ சடனாக வந்து மறுபடியும் காயோட லிப்ஸில் சின்னதாக ஒரு கிஸ் பண்ணிட்டு, இன்னொரு வாட்டி மேரேஜ்க்கு முன்னாடி இந்த மாதிரி என் முன்னாடி வந்து நின்றதை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது.
சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு சுகா வந்து வெளியே போயிடுறாரு. இந்த பக்கம் காய் இப்படி தொப்புன்னு பெட்டில் படுத்து கிடக்குறாரு. என்ன நடந்துச்சு இப்போ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு வெளியே போனவர், அங்கிள் நான் கிளம்புறேன். காய்கிட்ட பேசிட்டியாப்பா? பேசிட்டேன் அங்கிள். நான் வரேன் அங்கிள், வரேன் ஆண்டி அப்படி சொல்லி சுகா அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இது இப்படி கட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறட்டாயா விட்டு என்னைய. ஏய் ப்ளீஸ் ஜிமின், ஒரே ஒரு கிஸ். எவ்வளோ கிஸ் பண்ணாலும் எனக்கு பத்தாதுடி. ஐயோ இது கிச்சன். அன்னைக்கு கிட்டு பார்த்தால அதெல்லாம் இப்போ வரமாட்டான், வெளியே போயிருக்கா. டயம் அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது டயம் வந்து ஜிமின் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் என்ன பண்ணுற ஜெஸ்ஸி அப்படி சொல்லி கையை உருக்கலாம்னு சொல்லி போகிறா. என்ன இப்படி கத்துற அப்படி சொல்லி அங்கே ஜெஸ்ஸி வந்து கிட்டோட மவுத்தில் அப்படியே கையை வச்சு ஸ்டாப் பண்ணுறா. கிட்ட அப்படியே ஜெஸ்ஸியை தான் பார்த்துட்ருக்கா. இப்போ ஜெஸ்ஸி காது கிட்ட போய் கிச்சனில் தான் டயாவும் ஜிமினும் நின்றுட்டுருக்குறாங்க. சும்மா இல்லை, ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீ உள்ளே போனேன்னா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும்ல அப்படி சொல்லி அங்கே ஜெஸ்ஸி வந்து சொல்லிகிட்ருக்கா. கிட்டுக்கும் அப்படியே ஹார்ட் பீட்டில் அப்படியே ரேஸ் ஆகுது. அவ்வளோ கிட்ட வந்து ஜெஸ்ஸி நிற்கிறது. இவங்க 2 பேரும் வெளியே, அதாவது வீட்டுக்கு வெளியே சின்ன வராண்டா மாதிரி இருக்கும் இல்லையா, அது வந்து ஒரு முக்கால்வாசி அளவு க்ளோஸில் தான் இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் வெளியே என்ன பார்க்குறவங்களுக்கு உள்ளே நிற்கிறவங்க அவ்வளோவா தெரிய மாட்டாங்க. இப்போது ஜெஸ்ஸி என்ன பண்ணுறா, அப்படியே காதுக்கிட்ட போய் கிட்டுகிட்ட சொல்லிகிட்டு இருந்திருப்பாள்ல, இப்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவளுடைய லிப்ஸை கிட்டோட ஃபேஸில் அப்படியே டச் பண்ணி அந்த மாதிரி வந்துட்டுருக்கா. கிட்டுவால் சுத்தமாக ப்ரீத் பண்ணவே முடியல. அப்படியே லாங்காக ப்ரீத் பண்ணி விட்டுட்டுருக்கா. கொஞ்சம் கொஞ்சமாக ஜெஸ்ஸி அவருடைய லிப்ஸை எடுத்துகிட்டு வந்து இப்போது கிட்ட அப்படி இருக்கிறான். லிப்ஸ் 2மே டச் ஆகலை, ஆனால் டச் ஆகிற தூரத்தில் தான் இருக்குது. இப்போ அப்படியே நிமிந்து கிட்டுவை பார்க்குறான். கிட்டுமே அப்படியே ஜெஸ்ஸியை தான் பார்த்துட்ருக்கான். ஜெஸ்ஸி அப்படியே கிட்ட போகலான்னு சொல்லி போகிறான். இப்போ சடனாக மொபைல் வந்து அப்படியே ரிங் ஆகுது. பதறி அடித்து கிட்டு ஜெஸ்ஸி விட்டு கொஞ்சம் தள்ளி போயிட்டு, ஹலோ ஏய் கிட்டு, நான் தான் ஜெனி பேசுகிறேன். சொல்லு ஜெனி, எங்கடி இருக்க? வீட்டில் அப்படி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டுக்கிட்டே வந்துட்டான். நான் உன் வீட்டுக்கிட்ட தான் இருக்கேன், வரட்டா? அன்றைக்கி மாதிரி 2 பேருமே சேர்ந்து மார்க்கெட் போகலாமா? அது வந்து என்னடி ரொம்ப டேஸ் ஆச்சுல 2 பேரும் மீட் பண்ணி, நான் இன்றைக்கி ஃப்ரீ தான். இப்போ அப்படியே திரும்பி கிட்ட வந்து ஜெஸ்ஸியை பார்க்குறா. ஜெஸ்ஸி கிட்டவே தான் பார்த்துட்ருக்கான். சரி ஓகேடி. இப்போது ஜெஸ்ஸிக்கிட்ட இருக்கிறதோட அவள் ஜெனிக்கூட மார்க்கெட் போயிடலான்னு சொல்லி தான் அவள் வந்து யோசிக்கிறான். சரி ஓகேடி, ஒரு 2 செகண்டில் நான் வந்துடுறேன் அப்படி சொல்லி காலை கட் பண்ணிடுறான். காலை கட் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேயே தான் நின்றுட்டுருக்கா ஜெஸ்ஸி. கிட்டு காலை கட் பண்ணோடனே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டுக்கிட்ட வரா. கிட்டுக்கு ஒரு மாதிரி அப்படியே கை காலெலாம் அப்படியே ஷேக் ஆகுது. ஜெஸ்ஸி கிட்ட வந்து கிட்டோட கையை பிடிக்கலான்னு சொல்லி வரா. அங்கேருந்து ஹார்ன் அடிச்சுட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு ஸ்கூட்டி வந்து அங்கே நிற்கிது. கிட்டு, நான் வருவேன்னு சொல்லி இங்கே நின்றுட்டுருக்கியா? சரிவா போகலாம் அப்படி சொன்னோடனே வேகமாக போய் கிட்டு போய் ஜெனிக்கு பின்னாடி போய் ஏறிக்கிறான். இப்போ ஜெனி வந்து, கிட்டு இது யார்? இவங்க ஜெஸ்ஸி உன் ஃப்ரெண்டா? அது வந்து நான் சொன்னேன்ல, ஜிமின் சீனியர். ஓ உங்கள் அண்ணாவோடலாம் வரா? ஆமாம், அவங்களுடைய கசின். ஓ ஹாய் அப்படி சொல்லி ஜெனி வந்து சொல்கிறா. செம்ம கடுப்பா ஜெஸ்ஸி ஹாய் அப்படின்னு வந்து சொல்கிறான். என்னடி ரொம்ப ரூடாக இருப்பாங்களோ என்ன? ஆமாடி, நீ ஃபஸ்ட்டு கிளம்ப அப்படின்னு சொல்லி பின்னாடி இருந்து அப்படியே டேப் பண்ணுறா. அவளுமே ஓகே பாய் அப்படி சொல்லிட்டு ஜெனி வந்து கிட்டு அப்படியே கிளம்புறா. போகிற கிட்டுவை தான் அங்கே ஜெஸ்ஸி வந்து பார்த்துட்ருக்கா. செம்ம கடுப்பாகுது. இப்படியே தான் ஒரு 2 டேஸ் வந்து ஸ்கிப் ஆகியிருந்துருக்கோம். செம்ம மழை அடித்து ஊற்றுது. டே மச்சான் மழையில் இருக்கும்டா, வீட்டுக்கு போகலாண்டா, நல்லா இருக்குல்ல மழை கூட. ஐயோ இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. டே காய், என்னடா ஆச்சு? 2 டேஸாக என்னமோ மந்திரிச்சு விட்ட மாதிரி இருக்க, உனக்கு என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லையே. ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி ஃபிலிக்ஸ் கேவலமாக காயப்பத்தூரில் கூடுறாரு. இவன் கண்டுபிடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சடனாக அவர் தலையை குனிஞ்சிக்கிறாரு. ஏய் இப்போ உங்களுக்கு என்னடா பிரச்சனை? ஒரு 2 பேர் வீட்டில் ட்ராப் பண்ணுமா? ஆமாம், முதல்ல எனக்கு உண்மை வீட்டில் விடு. மழையை நினச்சி எனக்கு கோல்டு பிடிச்சிச்சின்னு அவ்வளோதான் எங்கள் அம்மா அப்படி சொல்லி சின்ன பிள்ளை மாதிரி அவர் வந்து பயந்துட்டுருக்கிறாரு. இவன் ஒருத்தண்டா அப்படிங்கிற மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு போய் ஃபிலிக்ஸை போய் அவர் வீட்டில் வந்து ட்ராப் பண்ணிடுறாரு. அடுத்து போய் காயை வந்து விடுறாரு. போகலான்னு சொல்லி போகிறாரு. இப்போது ஜங்கு கூட காய் பிடிச்சிட்டு, என்னாச்சு காய், நீ சுகாட்ட எல்லாம் உண்மையை சொல்லிட. ஏன் உங்ககிட்ட வந்து கேட்டாரா? அது வந்து எனக்கு தெரியும், கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து கேட்டிருப்பாரு. நீ என்ன சொன்ன? நான் எதுவுமே சொல்ல, என்னென்னமோ சொன்னேன், பால் வந்து அடிபட்டுச்சு அப்படின்னு. கண்டிப்பாக சுகா நம்பியிருக்க மாட்டார். அவர் அதை நம்பலடா. நீ போய் சொல்கிற, எதனா பெரிய ப்ராப்ளமாக இருந்தால் நீ கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுவேன்னு சொல்லி சொன்னார்ரா. எனக்கு என்னமோ ஒரு மாதிரியாகவே இருக்குது. நீ பேசாமல் சுகாட்ட எல்லாமே சொல்லிட்டேன். என்னத்தடா சொல்கிற?
முதல்ல எனக்கும் அவனுக்கும் என்ன ஒரு ரிலேஷன்ஷிப்னு எனக்கே தெரியல. அவன் ஏன் என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறானும் தெரியல. இந்த 2 டேஸாக என் கண்ணில் கூட அவன் படல, காலேஜ் கூட வரல. அவன்கிட்ட போய் நேரில் கேட்கலாம் பார்த்தாலும் அது யார் அது ஒருத்தர் இருக்கானே அவன் ஊடால வந்து நின்றுக்கிறான். அப்புறம் அவன் ஒன்று சொல்ல நான் ஒன்று சொல்ல தேவையில்லாமல் ஃபைட் தான் வருது. காய் சொல்லு ஜங்குக், உனக்கு எதுனா தெரியுமா அந்த பையனை முன்னாடி? அதான் சொன்னேனடா, அந்த ஹோட்டல் ரூமில் உன்னைய சேவ் பண்ணி வச்சு தான் அவன் தான். உனக்கு கூட அப்படி தான் மழை பெஞ்சிச்சு, உனக்கு வேறு ஓவராக ஃபீவர் அடிச்சிச்சு. அப்போ நீ அவனை பார்த்தியா? நான் பார்க்கலடா. நெக்ஸ்ட் டே அவன் காலேஜில் வந்து நான் தான் ஜிமீன் அப்படின்னு சொல்லும் போது தான் நான் அவனை பார்த்தேனே. இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி அவனை நம்ம பஸ்ஸில் பார்த்துருக்கோம்ல. ஆமாம், நீ சொன்னோன்னே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஆனால் அந்தளவுக்கு அவன் ஃபேஸு எனக்கு ஞாபகம் வரலடா. ஆனால் ஒன்று காய், எனக்கு அவனுக்கு ஏதோ ஒரு சம்மந்தம் கண்டிப்பாக இருக்குது. அன்னைக்கு அந்த ஹோட்டல் ரூமில் என்னமோ ஒன்று நடந்திருக்கு. கண்டிப்பாக அவன் வாயத்தை வந்து சொல்ல போகிறது கிடையாது. எனக்கும் எந்த ஒரு ஞாபகமே வர மாட்டேங்குது. இதுக்கு என்னதான் ஒரு சொல்யூஷன்னு எனக்கே தெரியல. சரி, நான் கிளம்புறேன். ஓவரா மழை பெய்யுது, நீ வீட்டுக்குள்ளே வா. கொஞ்சம் மழை ஸ்டாப் ஆனோன்னா நீ போவேன். இல்லை இருக்கட்டும்டா, நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு ஜங்குக் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. போகிற ஜங்குக்கை தான் காய் பார்த்துட்டு, நீ ரொம்ப ஆல்ரெடி ரொம்ப பெயினில் இருக்கடா, இது என்ன புது ப்ராப்ளம்னே தெரியலை, கண்டிப்பாக அதுலேருந்து நீ வெளியே வரணும் அப்படி சொல்லிட்டு காயமே ஒரு வீட்டுக்கு போயிடுறாரு. இப்போது அவருக்கு ஜிமினோட மெமரிஸ் ரொம்ப வருது. அவன் அந்த நான்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டான் அப்படி சொல்லி யோசிச்சுட்டே அவர் வந்து அப்படியே பைக் வந்து ஓட்டிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போது ஒரு இடத்துல சிக்னல் போட்டிருக்காங்கன்னு சொல்லி அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிறாரு. அப்போ கூட ஜிமினோட நினப்பு தான் அவருக்கு வந்து வந்துகிட்டே இருக்குது. ஜயாங், ஒரு வாட்டி சாப்பிட்டு பாரு, நல்லா இருக்கும்டா அப்படி சொல்லி ஒரு வாய்ஸ் கேட்குது. ஜங்குக் அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறாரு. பார்த்தா தூரத்தில் ஜிமின் தான் அங்கே டயாங்கோட பைக்கில் உட்காந்துருக்கிறாரு. முன்னாடி இருக்க டயாங் அவர் சரியாக பார்க்கல. பின்னாடி உட்காந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்க ஜிமினை தான் பார்க்குறாரு. யாரும் மலையில் ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்களாடா அப்படி சொல்லி அங்கே டயாங் வந்து கத்துறாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா மலையில் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது. ஐஸ்கிரீம்னாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இந்த மாதிரி மலையில் சாப்பிட்றது இன்னும் நல்லாயிருக்கும். என்ன ஒரு டேஸ்ட்டோடா. ஒருடி சாப்பிட்டு பாரு, அப்போ தான் உனக்கு தெரியும். வேணா ஜிமின், அமைதியாயிரு அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது அங்கே சிக்னலுமே போட்டுறாங்க. இங்கே நின்றுட்டு இருந்த கார் பைக் எல்லாமே அப்படியே கிளம்ப ஆரம்பிக்குது. அங்கே டயாங்குமே அவருடைய பைக்கை வந்து எடுத்துறாரு. பின்னாடியே ஜங்குக்கும் தான் அப்படியே போய்கிட்டே இருக்கிறாங்க. சொல்கிறேன்ல, ஒரு வாட்டி சாப்பிட்டு பாரு டயாங்கா, நல்லா இருக்கும். ஷோ சரி அப்படி சொல்லிட்டு பைக்கை வந்து ஸ்டாப் பண்ணுறாரு. எதுக்கு ஸ்டாப் பண்ணுற? நீ முன்னாடி வாயேன். முன்னாடிலாம் வரமாட்டேன், யாருமே இல்லைடா. இங்கே பாரு, ரோட்டில் எந்த கார் பைக்கு எதுவுமே இல்லை, நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம். முன்னாடி வந்தால் தான் நான் சாப்பிடுவேன். சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜிமினுமே அங்கே டயாங்க்கு முன்னாடி வந்துட்டார் பைக்கில். இங்கே பாரு டயாங்கா, கம்ஃபர்டபுளாகவே இல்லை, ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கேன். சரி இந்த ஐஸ்கிரீம் உரிக்கிற போது. இப்போ டயாங் முன்னாடி ஐஸ்கிரீம் கொடுக்குறாரு. எனக்கு இப்படி வேணாம், வேறு எப்படி வேணும்? இப்படி வேணும் அப்படி சொல்லிட்டு அங்கே ஜிமின் அப்போ தான் வாயில் ஐஸ்கிரீம் வச்சுருந்துருப்பாரு. அதை அப்படியே அவருடைய மவுத்தால் அப்படியே எடுத்து சாப்பிட்றாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே ரெயின்மே அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. கொஞ்சம் தூரல் மட்டும் தான் போடுது. தூரத்துலேருந்து ஜங்குக் வந்து நின்று பார்த்துட்ருக்கிறாரு. அங்கே டயாங்கோட பைக் நின்னோடனே தூரமாக ஜங்குக்குமே தான் பைக் வந்து நிப்பாட்டி இருந்திருப்பாரு. இந்த பக்கம் டயாங் ஐஸ்கிரீம் சாப்பிட்றேங்கிற பேரில் ஜிமின் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஜிமின்மே கையில் இருக்க ஐஸ்கிரீம் அப்படியே கீழே போட்டுடுறாரு. இப்போது டயாங்கோட ஹேர் அப்படியே கிரிப்பாக பிடிச்சிக்கிறாரு. அப்படியே கிஸ் பண்ணி முடிச்சுட்டு கிஸ் அப்படியே பிரேக் பண்ணி, ஐஸ்கிரீம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு டயாங்கா, ரொம்ப பண்ணுற அப்படி சொல்லிட்டு அவர் கீழே இறங்கலான்னு சொல்லிட்டு போகிறாரு. எங்கே போகிற? என்னை இறக்கி விட்டு நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன், பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. அதெல்லாம் முடியாது பாரு, கொஞ்சமாக இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. வீட்டில் ஒன்றும் தெரியாது, நம்ம இப்படியே வீட்டுக்கு போகலாம் அப்படி சொல்லி பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இதை பார்த்துட்டு இருந்த ஜங்குக்கு செம்ம கோவமாக இருக்கும். அவர் ஜிமின்கிட்ட இதை பற்றி பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பைக்கை எடுத்துகிட்டு கிட்ட வரலான்னு சொல்லி வந்திருப்பாரு. அதுக்குள்ளாட்டி டயாங் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டே போயிருந்திருப்பாரு. பின்னாடியே ஜங்குக்கும் தான் ஃபாலோ பண்ணிட்டே வந்திருப்பாரு. அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. அவர் கண்ணு முன்னாடி அங்கே ஜிமினும் டயாங்கும் கிஸ் பண்ணதை பார்க்கவே முடியல அவரால். பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாரு. கொஞ்ச நேரத்தில் டயாங்கோட பைக் எங்கே போச்சுன்னே தெரியல. நட்டு ரோட்டில் நின்று இந்த பக்கமும் அந்த பக்கமும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. 2 டேஸ் ஆச்சு. 2 டேஸ் அவர் சரியாக தூங்கவே இல்லை. கண்ணை 3 நாளே ஜிமினோட மெமரி தான் வருது. அவர் சொன்ன வார்த்தைகள் தான் அவர் காதுக்குள்ளே அப்படியே விழுந்துக்கிட்டே இருக்குது. உனக்குள்ளே தான் இருக்குது ஆன்சர், நீ தான் அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஜிமின் சொல்லியிருந்திருப்பார் இல்லையா. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையுமே அங்கே ஜங்குவோட காதில் அப்படி விழுந்துக்கிட்டே இருக்குது. அப்படியே கத்துறாரு நடு ரோட்டில் உட்காந்து. அப்படியே ஒரு தலையை பிடிச்சிட்டு, எனக்கும் அவனுக்கு என்ன தான் சம்மந்தம் இருக்குது, என்னால் அவனை வேறு ஒருத்தன் கூட பார்க்கவே முடியல,
வேற ஒருத்தனை கிஸ் பண்ணுறதை என்னால் பார்க்கவே முடியல. எனக்கே இவ்வளோ கோவம் வருது. அப்படி சொல்லி நடு ரோட்டில் உட்காந்து ஒரு ஹேர் அப்படியே க்ரிப்பாக பிடிச்சிட்டு அந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் அப்படியே ஜிமின் அப்படியே கையில் தூக்குனபடி இப்போ ட்ரையாங்கோட ரூமுக்கு தான் தூக்கிட்டு போகிறாரு. ட்ரையாங்க என்ன பண்ணுற, இறக்கி விடு, கிட்டுலாம் இருப்பா, அவளாம் யார் தூங்கியிருப்பான் அப்படி சொல்லிட்டு இப்போது ஜிமினை தூக்கிட்டு அவருடைய ரூமுக்குமே போயிடுறாரு. ரூமில் போய் அப்படியே பெட்டில் போய் அப்படியே படுக்க வைக்கிறாரு. இப்போது ஜிமின் மேலேயே அப்படியே ஓவராகிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஜிமினுக்கு அந்த குளிரில் ட்ரையாங் கொடுக்குற கிஸ் ரொம்ப அப்படியே ஹாட்டாக ஃபீல் ஆகுது. ட்ரையாங்க என்ன பண்ணுற, வேணாம் விடு, எனக்கு இப்போ நீ வேணும். நான் உங்ககிட்ட ஐஸ்கிரீம் கேட்டேனா, நீ அதானே சாப்பிடுன்னு நான் கையில் இருக்கிறதா சாப்பிட சொன்னேன். நீ என்ன இப்படிலாம் சாப்பிட்ற? இனிமேல் நான் அப்படி தான் சாப்பிடுவேன். எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்காது. நீ இங்கேருந்து எனக்கு இப்படி ஊட்டி விட்டேன்னா நான் சாப்பிட்றேன். இப்படி சாப்பிட்றதா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படி சொல்லி அப்படியே ஜிமினை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதை எப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா, பாரில் தான் துப்பு கட்டியாக நனைஞ்சு ஜங்குக் வந்து உட்காந்துட்ருக்கிறாரு. கையில் ட்ரிங்க்ஸ் வச்சுட்டு அப்படியே அந்த ட்ரிங்க்ஸே தான் பார்த்துட்ருக்கிறாரு. ஒரு செகண்ட் சுகாவுக்கு செஞ்சு கொடுத்த ப்ராமிஸ் வந்து அவருக்கு ஞாபகம் வருது. இனிமேல் நான் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னதை ஒரு பக்கம் அங்கே கண்ணு முன்னாடியே ட்ரையாங்கோ ஜிமினும் கிஸ் பண்ணது அவருக்கு வந்து அப்படியே தோணிக்கிட்டே இருக்குது. அவரால் சுத்தமாக முடியல. சாரி சுகாயா அப்படி சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. டக்குன்னு அவ்வளோ ட்ரிங்க்ஸ் பண்ணிடுறாரு. சார் போதும், ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டீங்க, எனக்கு வேணும் இன்னும் கூட. சார் நீங்கள் ஓவராக ட்ரிங்க் பண்ணியிருக்கீங்க, கூட்டுன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு அங்கே இருக்க பாட்டில் எடுத்து அங்கே அப்படியே உடச்சிடுறாரு. அந்த வெயிட்டர் ரொம்ப பயந்து போய், சார் என்ன பண்ணுறீங்க, என்னாச்சு அப்படி சொல்லி அங்கே இருக்க மேனேஜர் கூட வந்துடுறாரு. எனக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் வேணும் சார், நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புங்க, எனக்கு வேணும்னு சொல்கிறேன்ல சார், கிளம்புங்க அப்படி சொல்லிட்டு அந்த பார்லேருந்து ஜங்குக்கை வலுக்கட்டாயமாக வெளியே அப்படியே கூப்பிட்டு வராங்க. ஜங்குக்கு ரொம்ப கடுப்பாயிடுது. அவர் எவ்வளோ தான் குடித்தாலும் அவருக்கு மண்டையில் அங்கே டயாங்கும் ஜிமினும் கிஸ் பண்ணதான் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. உள்ளே விடவும் மாட்டுறாங்க. ஒரு வழி இல்லாமல் அப்படியே பைக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணார். பைக்கில் ரோட்டில் வந்து போய்கிட்டே இருக்கிறாரு. இப்போ நின்று போன மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தூர ஆரம்பிக்குது. ரொம்ப வேகமாகவே மழை பெய்ய ஆரம்பிக்குது. இங்கே பைக்கை ஓட்டிக்கிட்டே இருந்த ஜங்குக்கு அப்படியே கண்ணது அப்படியே டியர்ஸ் வருது. கொஞ்சம் கொஞ்சமாக பைக் அப்படியே ஸ்லோவாகுது. நடு ரோட்டில் பிரிட்ஜு மாதிரி இருக்குது. அங்கே வந்து பைக் அப்படியே ஸ்டாப் ஆகுது. க்ளோஸ் பண்ணுறாரு. அன்றைக்கி ஜிமினுக்கும் ஜங்குக்கும் நடந்த விஷயம் எல்லாமே இப்போ ஜங்குக்கு வந்து அப்படியே ஞாபகம் வருது. ஒரு கண்ணிலேருந்து நான் ஸ்டாப் அப்படியே டியர்ஸ் போயிட்டே இருக்குது. ஏஞ்சல் அப்படின்னு சொல்லி அங்கே ஜங்குக்கு சொன்ன விஷயம் எல்லாம் இப்போ அவருக்கு ஞாபகம் வருது. அதே மாதிரி ஜிமின் சொல்லியிருந்திருப்பார்ல, எப்படி உங்களை நான் பார்த்தேன், உங்களை எப்படி நான் லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே சொல்லியிருந்திருப்பார்ல, அது எல்லாமே ஒன்று விடாமல் ஜங்குக்கு அப்படியே ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. அங்கே இருக்க மழை பயங்கரமாக வந்து பெய்யுது. ஹெவி ரெயின் பெய்யுது. அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணுறாரு. ஒரு கண்ணுந்து அவ்வளோ டியர்ஸ் வருது. ஒன்றும் விடாமல் எல்லாமே ஜங்குக்கு ஞாபகம் வந்துருச்சு. நடு ரோட்டில் நிற்கிறாரு. இப்போ ஜிமின் அவருக்கு பார்த்தே ஆகணும். ஜிமின்கிட்ட இதை பற்றி பேசியே ஆகணும். ஆனால் ஜிமினோட வீடு எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஜிமின் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கிறான்னு கூட தெரியல அவருக்கு. ஜிமின், உனக்கும் எனக்கும் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா, இதை பற்றி நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாமேடா. நான் எப்படி மறந்தேன், எப்படி மறந்தேன், இந்த விஷயத்தை எப்படி மறந்தேன்? என்னை அப்போ லவ் பண்ண சொன்னதெல்லாம் பொய்யா ஜிமின்? என்னை லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு என் கூட அப்படி இருந்துட்டு இன்றைக்கி யார் கூடயும் நடு ரோட்டில் இன்னும் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அவனுக்காக நீ என்னையே அடித்த. ஒருவேளை நான் வேணும்னே உன்னை அவாய்ட் பண்ண சொல்லி தப்பாக நினச்சிட்டியா? ஆனால் எனக்கு இதெல்லாம் ஞாபகமே இல்லைடா. இது ரியலாக அந்த மாதிரி நடந்துச்சா, இல்லை என் ட்ரீமில் இந்த மாதிரி நடந்துச்சான்னு கூட எனக்கு சரியாக தெரியலடா. நீ அது என்கிட்ட சொல்லியிருக்கலாமே. இப்போவே உன்னை பார்த்தே ஆகணும் ஜிமின் நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி நடு ரோட்டில் என்ன இப்படி சுற்றி பார்க்குறாரு. ஒரு அவ்வளோ மலையில் அங்கே தனியாக நின்றுட்டுருக்கிறாரு. ஃபுல்லாக ஜிமினோட நினப்போட நின்றுட்டுருக்கிறாரு. கண்ணை மூடாரு. அது அவருக்கு வந்து ஞாபகம் வருது. அவருக்கு ஸ்மைல் வேறு வருது. எனக்கும் உனக்கும் இப்படி நடந்திருக்கா? என் அண்ணா சொல்கிற மாதிரி நீ என் லைஃப்பில் வந்து ஏஞ்சல் தாண்டா. நீ எனக்கு கிடைச்ச ஏஞ்சல். உன்னையே நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் ஜிமின், நீ எனக்கானவன் அப்படி சொல்லி ஒரு பக்கம் இங்கே ஜங்குக்கு வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அப்படியே நம்ம டேங்க் சைடு பார்த்தோம் அப்படின்னா ஜிமினோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு, ஜிமின் நீ எனக்கானவன், உன்னை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்டா அப்படி சொல்லி ஜிமினோட ஃபேஸை பார்த்து ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணாரு. ஆனால் ஜிமின் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் ஜங்குக் ஜிமினை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு.
அந்த பக்கம் டயாங் ஜிமினை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அப்போது ஜிமின் யாரை சூஸ் பண்ணுவார்? அவர் மனசில் இப்போவும் ஜங்குக்கு அதே அளவு லவ் இருக்குது. லைஃப் லாங் டயாங்கும் வேணும்னு நினைக்கிறாரு. இப்போது ஜிமின் என்ன முடிவு எடுப்பார்? ஜிமின் பொறுமையாகவே முடிவு எடுக்கட்டும். இப்போ நம்ம அப்படியே ஜெஸ்ஸி சைடு பார்த்தோம் அப்படின்னா, அவளுக்கு சுத்தமாக தூக்கமே வரல. அவளுக்கு ஃபுல்லாக இப்போ கிட்டோட ஞாபகம் மட்டும்தான் வருது. அன்றைக்கி அவள் ஜெனி கூட ஸ்கூட்டரில் போனா இல்லையா, ஜெஸ்ஸி கிட்டே வரும்போது கூட வேகமாக ஜெஸ்ஸிக்கிட்ட இருந்து அவள் ஃப்ரெண்டோட பைக்கில் ஏறி அங்கேருந்து போயிட்டா இல்லையா, அது அவளுக்கு வந்து ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. இது எப்படி கட் பண்ணோம் அப்படின்னா, அங்கே கிட்டோ நல்லா தூங்கிட்டுருக்கா, பெட்ஷீட்டை இழுத்து போற்றி. ஏன்னா வெளியே செம்மையாக வந்து ரெயின் பெஞ்சிட்ருக்கு. உள்ள டயாங் ஜிமின் வந்தது கூட அவள் வந்து கவனிக்கலை. இப்போ யாரோ அந்த டோரை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணுறாங்க. என்னடாது ஓப்பனாக இருக்குது அப்படி சொல்லி அங்கே ஜெஸ்ஸி தான் மெதுவாக மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே வரா. இது டயாங் ஜிமினோட வேலை தான். அந்த டோரை கூட ஒழுங்காக க்ளோஸ் பண்ணாமல் அவங்க நேராக அவங்களுடைய ரூமுக்கு போயிட்டாங்க இல்லையா. இப்போ ஜெஸ்ஸி நேராக கிட்டோட ரூமுக்கு தான் போகிறா. உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா அங்கே நல்லா இழுத்து பொத்திட்டு அப்படி தூங்கிட்டுருக்கிறா. கிட்டு ஒரு பெரிய டெடி பேரை அப்படியே ஹக் பண்ண மாதிரி அந்த மாதிரி தூங்கிட்டுருக்கான். இப்போது அவள் கையில் இருந்து அதை யாரும் பிடுங்குற மாதிரி இருக்குது. எங்கே போகிற அப்படி சொல்லி மறுபடியும் இழுத்து பிடிச்சி அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படி படுத்துட்ருக்கான். ஏய் நீ என்ன இப்படி இருக்க? ஆனால் நல்லாயிருக்கு, இந்த குளிருக்கு நல்லாயிருக்கு அப்படி சொல்லி அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இப்போது ஏதோ டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக தோணுது. என்ன இது வித்தியாசமாக இருக்குது, இது என்ன டெடி மாதிரி இல்லையே அப்படி சொல்லி ஐஸை ஓப்பன் பண்ணா அப்படின்னா அவகிட்ட ஜெஸ்ஸி படுத்திருக்கா. ஜெஸ்ஸி அப்படி சொல்லிட்டு அவள் பின்னாடி போகலான்னு சொல்லிட்டு போகிறா. ஆனால் ஜெஸ்ஸி விடலை. அவளை இன்னும் டைட்டாக அந்த மாதிரி வந்து பிடிச்சிட்ருக்கா. என்ன பண்ணுற நீ நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு பயந்து போய் அங்கே கிட்டு கேட்டுகிட்டே இருக்கா. ஆனால் ஜெஸ்ஸி அதுக்கு எந்த ரிப்ளையுமே பண்ணல. கிட்டு போய் எப்படி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. கிட்டோட ஜெஸ்ஸில் அவருடைய ஹெட்டை வச்சு அந்த மாதிரி வந்து படுத்துக்கிறான். இங்கே கிட்டுக்கும் ஒன்றுமே புரியல. அவளுக்கு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்குது. என்னது ஹார்ட் பீட்டில் இப்படி அடிக்குது அப்படின்னு ஒரு மாதிரி அப்படியே கல் பண்ணிவிட்டு அப்படியே தான் படுத்திருக்கா. அவள் பேக்கை எதுவுமே பண்ணல. அது ஜெஸ்ஸி தான் தெரிஞ்சோன்னே அவள் ஹக் பண்ணியிருந்தா அந்த கையை கூட எடுத்துட்டா. என்ன பண்ணுற அப்படிங்கிறா. என்னன்னா அங்கே ஜெஸ்ஸி இப்போது அவளுடைய நெக்கு கிட்டே போய் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. கிட்டுவால் சுத்தமாக முடியல. என்ன பண்ணுற ஜெஸ்ஸி அப்படி சொல்லி இங்கே கிட்டு கேட்க அங்கே ஜெஸ்ஸி ரிப்ளை பண்ணவே இல்லை. அவளுடைய நெக் அப்பர் செஸ்ட் அப்படி சொல்லி அப்படி கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. அங்கே சுத்தமாக முடியல. இப்போது அவளே கிட்டுவே போய் ஜெஸ்ஸியோட ஹேரெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே க்ரிப்பாக பிடிச்சிக்கிறா. இந்த பக்கம் ஜெஸ்ஸி அப்படியே நிமிந்து கிட்டுவை பார்க்குறா. கிட்டு ஒரு மாதிரி ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிட்டு ஒரு லிப்ஸை அப்படியே பைட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருக்கா. இப்போ தான் கிட்டு அப்படியே லைட்டாக ஐஸ் அப்படியே ஓப்பன் பண்ணி ஜெஸ்ஸியை பார்க்குறா. ஜெஸ்ஸி கிட்டுவே தான் பார்த்துட்ருக்கா. அங்கே கிட்டு என்னமோ சொல்ல வரா. ஆனால் அதுக்குள்ளாட்டியுமே ஜெஸ்ஸி கிட்டு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ரொம்ப ரொம்ப டீப்பாகவே அப்படி கிஸ் பண்ணிகிட்ருக்கா. இங்கே கிட்டுமே ஒரு கட்டத்துக்கு மேலே பேக் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். 2 பேரும் மாறி மாறி கிஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. வெளியே செம்ம மழை அடித்து ஊற்றிட்டுருக்கு. இல்லை 2 பேரும் அப்படி கிஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஜெஸ்ஸி அப்படியே கிட்டோட பாடியெல்லாம் அப்படியே டச் பண்ண ஆரம்பிக்கிறான். கிட்டுமே அப்படியே ஜெஸ்ஸி அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். மாறி மாறி 2 பேருமே அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே 2 பேருமே வித்தவுட் ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்க. இப்படியே தான் டைம் வந்து ஸ்கிப் ஆகியிருந்திருக்கோம். இப்போது அவங்க செஸ்ட் வரைக்கும் அப்படியே பெட்ஷீட் போத்திட்டு 2 பேருமே அப்படியே மேலே சீலிங்கை பார்த்து அப்படி தான் படுத்திருக்காங்க. இப்போ தான் கிட்டு அப்படியே சைடாக திரும்பி ஜெஸ்ஸியை பார்க்குறா. ஜெஸ்ஸி திரும்பி கிட்டுவை பார்க்கவே இல்லை. இப்போ கிட்டுவாக தான் ஜெஸ்ஸியை போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. ஜெஸ்ஸி அது நம்மளை பற்றி என் பேரண்ட்ஸ்கிட்ட பேசலான் இருக்கேன் அப்படி சொல்லும் போது ஜெஸ்ஸி டக்குன்னு திரும்பி கிட்டுவை பார்க்குறா. ஆனால் உங்ககிட்ட எத்தனையோ வாட்டி சொல்லணும்னு நினச்சேன். எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜெஸ்ஸி. நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா? உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் ஜெஸ்ஸி. எங்கள் வீட்டில் எனக்கு மேரேஜ் பண்ணுன்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க. அதான் நம்மளை பற்றி பேசலான் இருக்கேன். எனக்கு அப்புறம் தான் டயாங்க்கு மேரேஜ். டயாங்கும் ஜிமினும் சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிக்கணும்ல, அதனால் நம்மளும் சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிக்கலாமா? ஒன்று ஓகேனா அவங்க மேரேஜும் நம்ம மேரேஜும் ஒன்றாவே வச்சுக்கலாமா? என் பேரண்ட்ஸ் ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. நீ என்ன நினைக்கிற அப்படி சொல்லி அங்கே ஜெஸ்ஸியோட செஸ்ஸில் அப்படி படுத்தபடி அவன் வந்து கேட்டுட்ருக்கான். ஜெஸ்ஸி ரிப்ளை எதுவுமே பண்ணல. உன்னே தான் கேட்குறேன் அப்படி சொல்லி இப்போ நிமிந்து ஜெஸ்ஸியை பார்க்குறான். ஜெஸ்ஸி
தள்ளு. என்னாச்சு ஜெஸ்ஸி? தள்ளு, நான் ட்ரெஸ் வேர் பண்ணும். ஜெஸ்ஸி தள்ளு, நான் ட்ரெஸ் வேர் பண்ணும் அப்படி சொல்லிட்டு சொன்னோன்னே இப்போ கிட்டுமே அவள் மேலேருந்து அப்படியே எந்திரிச்சிடறான். அப்படியே பெட்ஷீட் போத்தினபடியே அப்படி தான் உட்காந்துட்ருக்கா. இப்போ ஜெஸ்ஸி எந்திரிச்சு அவள் ட்ரெஸ் எல்லாம் வந்து அப்படியே வியர் பண்ணுறா. அவள் போகிறான்னு சொல்லிட்டு கிட்டுக்கு நல்லாவே புரியுது. கிட்டு ஜெஸ்ஸியோட கையை பிடிச்சிட்டு, எங்கே போகிற ஜெஸ்ஸி? நான் வீட்டுக்கு போகிறேன். நான் கேட்டதுக்கு நீ என்ன ஆன்சர் பண்ணலையே. இதை பாருக்கிட்டோ, ஒரு விஷயத்த நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோ. எனக்கு இந்த மேரேஜ் லவ் இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை. ஏன்னா இல்லை, எனக்கு புரியல, நீ என்ன சொல்ல வர? எனக்கு இந்த மேரேஜ் லவ் இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை. அப்புறம் அப்புறம் இது 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 என்னது ஜெஸ்ஸி? அப்போது இதுக்கு பேர் என்ன? என்னைக்காவது நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேனா? அன்றைக்கி உன்னை நான் அப்படி பார்த்தோன்னா எனக்கு இந்த மாதிரி இருக்கணும்னு தோணுச்சு. நான் அப்படி இருந்துட்டேன். இன்னைக்கும் எனக்கு அப்படி தான் தோணுச்சு. அதனால தான் நான் வந்தேன். சரி, ஓகே, உனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் நான் எதுவுமே உன் பக்கமே நான் வரமாட்டேன். அதுக்குன்னு இதுக்கு பேர் லவ், இதை மேரேஜ் வரைக்கும் நீ எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியமே கிடையாது. இதோட நீ மறந்துடு. நீ இப்படிலாம் யோசிப்பேன்னு தெரிஞ்சால் நான் உன்கிட்டே நான் வந்திருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அங்கே கிட்டோட கையை எடுத்து விட்டு ஜெஸ்ஸி வந்து போயிடுறா. போகிற ஜெஸ்ஸியை தான் கிட்ட அப்படியே பார்த்துட்டே இருக்கா. அவள் கண்டது நான் ஸ்டாப்பாக டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இப்போ அப்படியே குனிஞ்சு அவளை பார்க்குறான். அவள் கையில் பிடிச்சிருந்த பெட்ஷீட் கூட அப்படியே கீழே விழுந்துருச்சு. அவளுடைய பாடியை தான் பார்க்குறா. ஃபுல்லாக அங்கங்கே ரெட்டிஷாக அங்கே ஜெஸ்ஸி பைட் பண்ணி வச்சுருப்பாள். அந்த மார்க்ஸ்லாம் அப்படியே இருக்குது. இதுக்கு இதுக்கு பேர் என்ன? தேவைப்பட்டேனா? அவளுக்கு நான் வெறும் தேவை தான் பட்டேனா? அப்போ இதுக்கு பேர் லவ் இல்லையா அப்படின்னு சொல்லி அவள் வாயத்தை வந்து எதுவுமே சொல்ல. அவள் மனசுக்குள்ளே தான் அவள் பேசிகிட்ருக்கா. அவளை அப்படியே அவளுடைய நீஸ் அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கா. அந்த சத்தம் கூட வெளியே வரல. சைலண்ட்டாக அழுதுட்டுருக்கா. அவள் கண்ணந்து டியோஸ் மட்டும் நான் ஸ்டாப்பாக வந்துகிட்டே இருக்குது. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் அங்கே டேங்கோட செஸ்லேருந்து ஜிமின் அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணுறாரு. இப்போ கொஞ்ச நாளாக அதுதான் நடந்துகிட்ருக்கு. லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே நிமிந்து டேங்கை பார்க்குறாரு. டேங் என்னங்கிற மாதிரி ஐப்ரோ ரேஸ் பண்ணி ஜிமினை கேட்குறாரு. இப்போ ஜிமின் அப்படியே டேங் கிட்ட போய் அவர் லிப்ஸில் போய் குட்டி அவரை கிஸ் பண்ணிட்டு வராரு. என்னது இது? கிஸ்னால் இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணும் அப்படி சொல்லிட்டு டேங் வந்து ஜிமினோட சீக்ஸ் அப்படியே கிட்ட எழுது அவர் வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா 2 பேரும் ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்குறாங்க. ஏய் கிட்டு அப்படி சொல்லி இப்போ டேங் வேகமாக போகிறாரு. என்னாச்சு கிட்டு? கையில் என்ன பேக்கோட? என்னாச்சு கிட்டு அப்படி சொல்லி ஜிமின்மே வராரு. அது வந்து நான் ஊருக்கு போகலான்ட்ருக்கேன். ஊருக்கா? எங்கே? அம்மாவை பார்க்கணுன்னு தோணுது. என்ன திடீர்னு? எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சுல, நான் அம்மா கிட்டே போகணுன்னு தோணுது அப்படி சொல்லி அவளுக்கு அப்படியே ஐஸெல்லாம் கலங்குது. என்னாச்சு கிட்டோ? எது ப்ராப்ளமா அப்படி சொல்லி அங்கே டேங் வந்து கிட்டோட சீக்ஸ் அப்படியே பிடிக்கிறாரு. டியர்ஸ் வந்துடுது. எதுக்கு அழுவுற அண்ணா அப்படி சொல்லி அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. என்னாச்சு கிட்டோ? எது ப்ராப்ளம்னா சொல்லு அப்படி சொல்லி இந்த பக்கம் டேங்க் கேட்டுகிட்டே இருக்கிறாரு. ஆனால் கிட்டு வாயை திறக்கவே இல்லை. ஏன்னா ஜெஸ்ஸிக்கும் கிட்டுக்கும் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. அப்படி தெரிய வந்தாலும் அது ஜிமினுக்கும் டேங்க்கும் விடல எதனா ப்ராப்ளம் வரும். இப்போ தான் 2 பேருமே சேர்ந்துருக்காங்க, நம்மளால் அவங்களுக்குள்ள எந்த ப்ராப்ளமே வரக்கூடாது அப்படி சொல்லி கிட்டு வந்து யோசிக்கிறான். ஆனால் இல்லை அழுதுகிட்டே இருக்கா. கிட்டு என்னன்னு சொன்னால் தானே எனக்கு தெரியும். ஆனால் நான் அம்மா ரொம்ப மிஸ் பண்ணுறேண்ணா. ரொம்ப டேஸ் ஆச்சுல, ப்ளீஸ் என்னை அம்மா கிட்ட கூப்பிட்டு போறியா? என்னால் தனியாக போக முடியும்னு தோணலைண்ணா, ப்ளீஸ். அது வந்து அப்படி சொல்லி இப்போ டேங் திரும்பி ஜிமினை பார்க்குறாரு. இப்போ ஜிமின் வந்து டேங்கோட கையை பிடிச்சிட்டு, டேங் நீ கூப்பிட்டு போங்க, அவள் ஆன்ட்டி ரொம்ப மிஸ் பண்ணுறா போல இருக்குது, நீங்கள் கூட்டிகிட்டு போய் விட்டு வாங்க. ஜிமின் நான் இருந்துக்கிறேன் டேங், நீங்கள் போயிட்டு வாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ கிட்டுவை டேங் வந்து அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அவங்க 2 பேரையும் அமுச்சு வச்சுட்டு இப்போ ஜிமின் அவர் வீட்டு டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஏய் ஜெஸ்ஸி என்னாச்சு, எங்கே கிளம்புற? அது வந்து அப்படி சொல்லி அங்கே ஜெஸ்ஸி பேந்த முழிச்சிட்ருக்கான். என்னன்னு சொன்னால் ஜிமின் வரதுக்கு முன்னாடி இந்த இடத்த விட்டு போகணும்னு சொல்லி தான் அங்கே ஜெஸ்ஸி வந்து யோசிச்சுருந்துருப்பான். ஆனால் அதுக்குள்ளாட்டியுமே ஜிமின் வந்திருப்பாரு. உன்னே தான் கேட்குறேன், எங்கே கிளம்பிட்டுருக்க? அது வந்து அப்பாவை பார்க்க போகிறேன். என்ன அப்பாவை பார்க்க போறியா? ஏய் நம்புகிற மாதிரி எதுனா சொல்லு. உன் அப்பாவனாவே உனக்கு பிடிக்காதில்ல? அது வந்து ஏதோ ப்ராப்பர்ட்டியில் ஏதோ சைன் போடணுமா, அதுக்காக அப்பா நேற்று நைட்டு கால் பண்ணார், அதுக்கு தான் நான் கிளம்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜிமினோட ஃபேஸை பார்க்காமையே அங்கே ஜெஸ்ஸி வந்து பேசிகிட்ருக்கா.
நம்புற மாறி இல்லை ஜெஸ்ஸி நீ பேசுகிறது. இது பாரு ஜிமின், நிஜமாக தான் சொல்கிறேன். அப்பா நேற்று ஈவினிங் எனக்கு கால் பண்ணார். ஏதோ பேப்பரில் ஏதோ சைன் பண்ணணுமா, ஏதோ ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுறதுக்கு. அது என் பேரில் தானே இருக்குது. அதுக்கு தான் என்னை கூப்பிட்டாரு. நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு போகிறா. அங்கே ஜிமினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்போ போகிற ஜெஸ்ஸியோட கையை ஜிமின் பிடிச்சிட்டு, ஜெஸ்ஸி எனக்கு என்னமோ தப்பாக தோணுது. ஒருவேளை உனக்கும் கிட்டுக்கும் நடுவில் ப்ராப்ளமா? ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்லை. எனக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஆகிருப்போது? அதெல்லாம் எதுவும் கிடையாது. நீ தேவையில்லாமல் யோசிக்காத. அப்புறம் நீ சேஃபாக இரு. ஜங்குக்கை பற்றி கிட்ட ரொம்ப பேசாத, சரியா? நான் போயிட்டு ஒன்றும் 2 டேஸில் வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு ஜெஸ்ஸியுமே அங்கேருந்து கிளம்பிடுறா. என்ன நடக்குதுங்க? திடீர்னு என்னன்னா அவன் கிளம்பியிருக்கிறா, இப்போ என்னென்னா இவ கிளம்பியிருக்கா. 2 பேரோடைய ஃபேஸுமே சரியில்லை. என்னமோ ஒன்று நடந்திருக்குமோ, இல்லை ஜெஸ்ஸிக்கும் கிட்டுக்கும் நடுவில் ஏதோ ஒன்று இருக்கும். என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜெமின் வந்து யோசிச்சுட்டே இருக்கிறாரு. இதை எப்படி கட் பண்ணோம் அப்படின்னா, நேற்று ஜங்குக் எங்கே நின்னாரோ அங்கே தான் நின்றுட்டுருக்கிறாரு. அவர் முன்னாடி சுகா அப்படியே கையை கட்டி ஜங்குக்கே தான் பார்த்துட்ருக்கிறாரு. ஜங்குக் அப்படியே தலையை குடிஞ்சபடி அப்படி தான் உட்காந்துட்டுருக்கிறாரு. என்ன பிரச்சனைன்னு சொல்லி என்கிட்ட ஒழுங்காக சொல்லிடு ஜங்குக். நீ பண்ணுறது எதுவுமே சரி கிடையாது. நேற்று நைட்லேருந்து நீ இப்படி தான் ரெயினில் நனைஞ்சிட்ருக்க. நேற்று நைட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்க. அப்போ எனக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸ் என்னடா ஆச்சு அப்படி சொன்னேன். இப்போது அப்படியே எழுந்திரிச்சு வேகமாக போய் ஜங்குக் போய் சுகா பண்ணிவிட்டு, சாரி சாரி சுகாயா, அது வந்து என்னால் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படி சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாரு. என்னால் முடியல ஹயா. எனக்கு அவன் வேணும், எனக்கு அவன் வேணும், என் ஏஞ்சல் எனக்கு வேணும். ஏஞ்சலா அப்படி சொல்லி இப்போ தான் சுகா யோசிக்கிறாரு. ஏன்னா அன்னைக்கு அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கும் போது ஏஞ்சல் சொல்லியிருந்திருப்பார் இல்லையா, அதை அவர் வந்து யோசிக்கிறாரு. இப்போது முன்னாடி தான் காய் நிற்கிறாரு. ஏஞ்சல்னு சொன்னோன்னே அவர் நிமிந்து காயை தான் பார்க்குறாரு. என்னங்கிற மாதிரி அது வந்து வயனா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே காய் வந்து தலையாட்டுறாரு. இதை பாரு ஜங்குக், நீ இப்படியே அழுதுட்டு இருந்தேன்னா எனக்கு எதுவுமே தெரியாது. எதாக இருந்தால் நீ வாயத்தோன்னு சொன்னால் மட்டும்தான் எனக்கு தெரியும். என்னன்னு சொல்லி ஒன்றும் விடாமல் என்கிட்ட சொல்லு அப்படி சொல்லி சுகா சொன்னோன்னே அங்கே ஜங்குக் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு. இப்போது ஜங்குக் அப்படியே அந்த பைக்கில் சாஞ்சபடி தான் நின்றுட்டுருக்கிறாரு. முன்னாடி அந்த காரில் சாஞ்சபடி சுகா நின்றுட்டுருக்கிறாரு. பக்கத்துலேயே காயுமே நின்றுட்டுருக்கிறாரு. இங்கே ஜங்குக் எல்லா விஷயத்தையுமே சொல்லி முடிக்கிறாரு. அங்கே சுகாக்கும் சரி காய்க்கும் சரி செம்ம ஷாக்கு. எப்படா இவனுக்கே இது ஞாபகம் இல்லாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கேள்வியே. ஆனால் அன்றைக்கி அவருக்கு ஹெவியாக ஃபீவர் வேறு அடிச்சிருக்கோம் இல்லையா, ட்ரிங்க்ஸ் வேறு பண்ணியிருந்தார். ஒருவேளை அதான் ரீசனாக இருக்குமோ அப்படின்னு தான் அங்கே சுகா காய் 2 பேருமே யோசிக்கிறாங்க. இப்போ சுகா அப்படியே லாங்காக ப்ரீத் பண்ணிவிட்டு, இப்போ நீ என்ன முடிவு எடுத்திருக்க ஜங்குக்? எனக்கு ஏஞ்சல் வேணும். இப்போ காய் வந்து ஆனால் ஜங்குக் அவன் தான் அந்த ட்ரையாங்க யாரையோ. இல்லை காய், அவன் என்னையே தான் லவ் பண்ணுறான். அன்றைக்கி அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது. அவன் என்னை 3 வருஷமாக லவ் பண்ணியிருக்கான். என்னை அவன் ரொம்ப லவ் பண்ணியிருக்கான். கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரம் அவன் என்னை மறக்க மாட்டான். ஆனால் அவன் என் மேலே ரொம்ப கோவமாக இருக்கான். அது மட்டும் எனக்கு நல்லாவே புரியுது. நான் போய் அவன்கிட்ட பேசினேன்னா கண்டிப்பாக நான் அவனுக்கு புரிய வச்சிருவேன். நான் வேணும்னே எதுவுமே பண்ணல ஏஞ்சல், எல்லாமே நான் மறந்துட்டேன்னு சொல்லி அவன்கிட்ட நான் சொன்னேன்னா அவன் புரிஞ்சுப்பான். அவன் என்னுடைய ஏஞ்சல்ரா, கண்டிப்பாக என்னை விட்டுட்டு அவன் போக மாட்டான். எனக்கு அவன் வேணும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஐஸ்லாம் கலங்கினபடி சுகாவை தான் பார்த்து பேசிகிட்டு இருக்கிறாரு. சுகா அப்படியே கையை கட்டிட்டு ஜங்குக்கை தான் பார்த்துட்டு, சரி ஓகே, அவன் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கான்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன். அவன் கண்டிப்பாக உன்னை ஏற்றுப்பான் தானே? ஹயா கண்டிப்பாக அவன் என்னை ஏற்றுப்பான். நான் அவன்கிட்ட பேசுகிறேன். சரிடா, அவன்கிட்ட பேசு. உங்கள் 2 பேருக்கும் விடலை. அவன் யார்? அவன் டயாங் அப்படி சொல்லி காய் சொல்கிறாரு. அவன் வந்தானே நான் பார்த்துக்கிறேன். காய் சொல்லுங்க சுகா, நீ வா நம்ம போகலாம். ஆனால் ஜங்குக் இப்போதைக்குன்னு அவன் தனிமையை தான் தேடுவான். அவன் அப்படியே இருந்து யோசிக்கிட்டோம். நம்ம சீக்கிரமாக போய் அவன் எங்கே இருக்கான் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீ வந்தால் தான் என்னால் முடியும் அப்படி சொல்லி சுகா இப்போ காயை கூப்பிட்டு கிளம்பிடுறாரு. அப்படியே அந்த டேயும் அப்படியே போகுது. ஜங்குக் அவர் வீட்டுக்கே போகல. இப்போ அவருக்கு ஜிமினை பார்த்தே ஆகணும். அவர் காலேஜுக்கும் அப்புறம் அந்த பஸ் ஸ்டாப் அந்த ஏரியா பக்கம் அப்படி தான் வந்து சுற்றிட்டுருக்கிறாரு. ஆனால் அங்கே ஜிமினோட வீடு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அவரால் கண்டே பிடிக்க முடியல. நைட் டைமும் ஆயிடுச்சு. அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக நேற்று மாதிரி மழையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது ஜங்குக்கு ஒரு கால் வருது. ஒரு பிக் ஸ்மைலோட கால் அட்டன் பண்ணுறாரு. யாரும் சொன்னால் சுகா தான். சுகா அங்கே அந்த பக்கம் வந்து என்னமோ சொல்கிறாரு. இப்போது தேங்க்யூ சுகாயா அப்படி சொல்லி காலை கட் பண்ணிடுறாரு. இதை எப்படியே கட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அங்கே ஜிமின் தான் வீட்டில் தனியாக இருக்கிறாரு. மொபைல் அப்பப்போ எடுத்து பார்க்குறாரு. டேங்க்டேருந்து எதுனா கால் வருமா மெசேஜ் வருமா அப்படின்னு எதுவுமே வரல. வெளியே செம்ம மழை அடித்து ஊற்றுது.
இவர் உள்ளேருந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. இப்போ அவருக்கு அந்த பால்கனிக்கு போகணும்னு சொல்லி தோணுது. பால்கனிக்குமே போயிட்டாரு. சில்லுன்னு காற்றடிக்குது. ஒரு மேலே அப்படியே அந்த மலை சாரெல்லாம் அப்படியே படுது. அப்படியே ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணுறாரு. இப்போ அவருக்கு ஜங்கு கூட ஞாபகம் வருது. ஃபர்ஸ்ட் டே ஜங்குக் அப்புறம் ஜிமின் அந்த மாதிரி இருந்த பையன் இப்படி தான் மழை பெஞ்சிருக்கும். அவங்க மேலே அப்படியே சாரல் துளி வந்து பட்டிருந்துருக்கும். அதுதான் இப்போ அவருக்கு ஞாபகம் வருது. அது எல்லாமே அப்படியே ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. அவர் கண்ணிலேருந்து டியர்ஸ் வருது. இது என்ன லைஃப்? இன்னமும் என் மனசில் ஜங்குக் இருக்கிறான். அப்படி இருக்கும்போது ட்ரையாங்க எதுவும் தப்பு பண்ணிட்டேனா? நான் நான் யாரை தான் லவ் பண்ணுறேன்? நான் ஜங்குக்கை லவ் பண்ணுறேனா? இல்லை ட்ரையாங்க லவ் பண்ணுறேனா? என்னால் ட்ரையாங்கையுமே விட்டு கொடுக்க முடியல, ஜங்குக்கையும் மறக்க முடியல. என்ன லைஃப் இது அப்படிங்கிற மாதிரி ஜிம்மில் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அவருக்கு இப்போ மலையில் நனையணும்னு சொல்லி தோணுது. பால்கனிக்குமே போயிட்டாரு. ஒரு மேலே ஃபுல்லாக அப்படியே மழை அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்குது. இங்கே ஜிம்மினுக்கு யாரோ தன்னை பார்க்குற மாதிரியே ஃபீல் ஆகுது. அவர் அப்படியே கீழே பார்க்குறாரு. ஜங்குக் இங்கே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. என்னென்னா அந்த கொற்ற மலையில் நின்று அங்கே ஜிமினை தான் பார்த்துட்ருக்கிறாரு ஜங்குக். ஜிமின் எதை பற்றியுமே யோசிக்கல. செம்ம ஃபஸ்ட்டு ஓடி போய் இப்போது ஜங்குக் முன்னாடி தான் நிற்கிறாரு. ஜங்குக்கை பார்த்த செகண்டில் ஓடி போய் ஹக் பண்ணுன்னு சொல்லி தோணியிருந்திருக்கோம். ஆனால் ஹக் பண்ண போனவர் அப்படியே ஸ்டாப் ஆகி ஜங்குக்கை தான் பார்த்துட்ருக்கிறாரு. ஜங்குக்கும் ஜிமினை தான் பார்த்துட்ருக்கிறாரு. என்ன யோசிச்சான்னு தெரியல. மறுபடியும் வீட்டுக்குள்ளே போகலான்னு சொல்லி திரும்புகிறாரு. போகிறவரை கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணிவிட்டு சாரி சாரி ஏஞ்சல். ஏஞ்சலா அப்படி சொல்லி இப்போ அவருக்கு அந்த நினப்பு தான் வருது. ஏன்னா அவர் ஏஞ்சல் சொல்லி சொல்லியிருந்திருப்பார் இல்லையா. இன்னமும் அவருக்கு ஜிமின் அப்படின்னு சொல்லி ஞாபகமே வர மாட்டேங்குது. ஏஞ்சல் மட்டும் தான் ஞாபகம் வருது. யார் ஏஞ்சல்? அதெல்லாம் என் பேர் ஜிமின் அப்படி சொல்லி கையை எடுக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. இல்லை, நீ என்னோடய ஏஞ்சல் தான். சாரி, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். சாரி, என்னை மன்னிச்சிடு. நான் வேணும்னு எதுவும் பண்ணலடா. அது எப்படி 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 மாறுது? இதை பார், உன்கிட்ட நான் எதுவும் கேட்க விரும்பல. நீ தயவுசெய்து இங்கேருந்து போயிடுறியா? ட்ரையா எப்போ வேணாலும் வருவார். நீ கிளம்பு. எப்படிடா என் கூட அந்த மாதிரி இருந்துட்டு அன்றைக்கி அவன் கூட எப்படிடா உன்னால் எப்படி முடியுது? ஏன் உன்னால் முடியும் போது என்னால் முடியாதா? நீ மட்டும் எல்லாத்தையும் மறந்துட்டு வேற ஒருத்தவங்க கூட நார்மலாக இருக்கும்போது என்னால் முடியாதா? இந்த பார் ஜங்குக், இனிமேல் உனக்கு எனக்கும் நடுவில் எதுவுமே கிடையாது. நான் ட்ரையாங்க தான் லவ் பண்ணுறேன், ட்ரையாங்க தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன். இதோட இந்த பேச்சை விட்டுரு. அது வெறும் ஆக்சிடென்ட் நினச்சிக்கோ, அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு போகலான்னு சொல்லி போகிறாரு. அப்போவும் ஜங்குக் ஜிமினோட கையை விடாமல், ஜிமின் நீ போய் சொல்கிற, எனக்கு நல்லாவே தெரியும். இன்னமும் நீ என்னை லவ் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். ப்ளீஸ்டா, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டியா? நான் வேணும்னு எதுவும் பண்ணல ஏஞ்சல். நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன்டா. ஓ, சாருக்கு இப்போ எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சா? இப்போ ஞாபகம் வரும், மறுபடியும் மறந்துடுவேன். எனக்கு உன் மேலே சுத்தமாக நம்பிக்கை இல்லை ஜங்குக். 3 வருஷமாக அங்கே வயன் சொல்லி அவ்வளோ லவ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு என் கூட அந்த மாதிரி இருந்தேன். அப்புறம் என்னையே நீ மறந்துட்ட. அப்புறம் வேறு யார் கூட டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக், உன்னை நான் நினைக்கவே இல்லை. ஆனால் என் ட்ரையாங்க அப்படி கிடையாது. என்னை மட்டும்தான் லவ் பண்ணான். என் மனசில் நீ இருக்கன்னு தெரிஞ்சோம் எனக்கு எப்பவுமே சப்போர்ட்டாக இருந்தான். நீ என்னை ஏமாத்துன மாதிரி என்னால் அவனை ஏமாற்ற முடியாது. போயிரு ஜங்குக், உனக்கு எனக்கும் நடந்தது பாஸ்ட், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எனக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. ஏஞ்சல், நான் அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன்டா. ப்ளீஸ், நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. ஏன்னா அப்படி சொல்லி இப்போ திரும்பி அங்கே ஜங்கு கூட முகத்தை பார்க்குறாரு. லவ் பண்ணியா? அப்போ நீ வயனை லவ் பண்ணது? அவளையும் தான் நான் சின்சியராக லவ் பண்ணேன். உன்னையும் தான் நான் லவ் பண்ணுறேன் ஏஞ்சல். ப்ளீஸ் சொன்னால் புரிஞ்சுக்கோ. நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாதுடா அப்படின்னு சொல்லி அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. ஜங்குக் அப்படி சொல்லி அப்படியே பிடிச்சி தள்ளிட்டு, இதை பார், என்னை டச் பண்ணுற வேலை நீ வச்சுக்காதுன்னு சொல்லி உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேன். நான் எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கலடா. ஆமாம், நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணேன். எந்த அளவுக்கு உன்னை லவ் பண்ணணும், நான் அந்த அளவுக்கு உன்னை வெறுக்கிறேன் ஜங்குக் அப்படி சொல்லி பிடிச்சி தள்ளிடுறாரு. அப்படியே அங்கே ஜங்குக் 2 ஸ்டெப் பின்னாடி போய் நின்றுறாரு. இதை பார், என் மனசில் உனக்கு சுத்தமாக இடம் கிடையாது. நீ நான் ரொம்ப வெறுக்கிறேன். ஏன்னா நீ என்னை அந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணியிருக்க. எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல ஜங்குக் அப்படி சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. ஏஞ்சல், எனக்கு நீ வேணும். நீ இல்லாமல் நான் இங்கே எதுவும் போக மாட்டேன் அப்படி சொல்லி இந்த பக்கத்துலேருந்து ஜங்குக் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறாரு. அது எதுவுமே காதில் விழுந்தாலும் உள்ளே போய் டோரை வந்து சாத்திக்கிறாரு. அந்த டோரில் சாஞ்சபடியே தான் ஜிமின் வந்து நின்றுட்டுருக்கிறாரு. வெளியே அவ்வளோ மலையில் நின்றுட்டு, ஜங்குக், நீ இல்லாமல் நான் போக மாட்டேன்,
எனக்கு நீ வேணும், அவ்வளோதான், எனக்கு நீ வேணும்டா அப்படி சொல்லி இந்த பக்கத்தில் இருந்து ஜங்குக் வந்து கத்திக்கிட்டு இருக்கிறாரு. அது எல்லாமே ஜிமினோட காதில் விழுந்தாலும் ஜிமின் அப்படியே சைலண்ட்டாக அந்த டோரில் சாஞ்சபடி அப்படி தான் நின்றுட்டுருக்கிறாரு. ஒரு கண்ணிலேருந்து நான் ஸ்டாப்பாக டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஓகேடா, இதோட இந்த பாட்டு வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அதிகமாக நெக்ஸ்ட் பாட்டு வந்து ஃபைனல் பாட்டாக தான் இருக்கும். நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் சராங்கே.